நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்கள் உள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி நாம் நம்முடைய உரையை துவங்குகிறோம். முதற்கண் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு இந்த சத்சங்கத்திலே பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாமியினுடைய அந்த கருத்துப்படி சித்த சமாஜஸ்தர்னா யாரு, சித்த ஆசிரமக்காரர்கள்னா யாரு, சித்த வித்தை பெற்றவர்கள்னா யாரு, சித்த வித்தியார்த்திகள்னா யாரு? ஏன்னா இது எல்லாமே நாமளா ஏற்படுத்துறது கிடையாது. சாமியினுடைய அந்த வார்த்தைப்படி ஒரு 4 விதமா நம்ம நிலைகள்ல இருக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்ததா மேலும் நம்மளுக்கு ஏன் ஞானம் ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. சித்த வித்தை என்பது ஞானம் பெறுவதற்கான வழி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அது சுலபமான வழியாக இருந்தும் நம்மால் ஏன் ஞானத்தை எட்ட முடியவில்லை? அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிற விஷயம் ஏன் நமக்கு திறக்க மாட்டேங்குது? பொதுவா 24 மணி நேரமும் அந்த சதா பிராணாயாமம் என்பதை ஒரு நொடி பொழுது கூட கீழே வைக்காமல் நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது. என்னையால பண்ண முடியல, நாம உபதேசம் வாங்கிட்டோம், ஆனா தொடர்ந்து பயிற்சி பண்ண முடியல, சதா பிராணாயாமம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் மெயினா இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணும்போது அதை ஏன் அந்த கண்டினியூவேஷன் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்தது. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படிங்கிற புத்தகத்துல சாமி சில நியமங்களையும் யமங்களையும் கொடுத்திருக்கார். யமம் அப்படின்னா தவிர்க்க வேண்டியவை, நியமம் அப்படின்னா செய்ய வேண்டியவை, அதாவது செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவைன்னு பிரிக்கிறாங்க. அப்ப செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுல செய்யக்கூடாத சில விஷயங்கள் அதுல சேரும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பாதை நம்மளுக்கு தடைபட்டு விடுகிறது. அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு. அப்ப உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்திலையும் சரி, சித்த வேதத்துல யோகங்களை பத்தி பேசும்போதும், இந்த அஷ்டாங்க யோகங்களை பத்தி பேசும்போதும் சரி, சாமி சில துர்குணங்களை மென்ஷன் பண்றாங்க. நமக்கு இந்த ஜீவனானது மனமாக மாறி அந்த மனமானது அகங்காரமாக வெளியே வரும்போது சில துர்குணங்கள் நமக்கு உண்டாகுது. அந்த துர்குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆன்மீக முன்னேற்ற பாதையை தடை செய்யக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறார். அப்போ சாமியினுடைய கூற்றுப்படி ஒரு சித்த சமாஜஸ்தர்னா யாரு? சித்தாசிரமத்துக்குள்ளார வாழ்றவர் சித்த சமாஜஸ்தரா, இல்ல நம்மள மாதிரி வெளியில வாழ்றவங்க சித்த சமாஜஸ்தரா அப்படின்னு பார்க்கும்போது அழகா ஒரு வரிகளை சாமி கொடுக்குறாங்க. தானும் தன்னால் காணப்படுகின்ற யாதொன்றும் தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டவையே, அவை எல்லாமே தன்னுடைய ஜீவன் தான் சொல்லக்கூடிய அந்த திட நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவர் சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிறார். அதாவது நம்மளும் சரி, நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய பொருட்களும் விஷயங்களும் சரி, இது எல்லாமே நம்மளுடைய பிரதிபலிப்பு தான்ங்கிறது ஒரு திட நம்பிக்கையா யார் கொண்டிருக்கிறாரோ அவர் சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிறார். அதோட மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்றார். விருப்பு வெறுப்பு இதை நீக்கினவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இந்த விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனால அவங்க மூலமா, அந்த விருப்பு வெறுப்பு மூலமா சில குணங்கள் உண்டாகுது. அந்த குணங்களை சாமி சொல்றாரு. அது முறையே அந்த வடமொழியில சொல்லும் பொழுது மதம், மாச்சரியம், லோபம், மோகம், டம்பம், அசூயை, தர்ப்பம் இப்படியெல்லாம் சொல்றாங்க. அதனுடைய தமிழாக்கங்களோட அதோட சேர்ந்து வேற என்னெல்லாம் நம்மள்கிட்ட துர்குணங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீக்கிறது, இதெல்லாம் நீக்கி சதா சர்வ காலமும் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையோட எல்லோரும் ஏகோதர சகோதரத்துவத்தோட, அதாவது ஒரு தாய் பிள்ளைகளாக பாவித்து எவர் ஒருவர் நடக்கிறாரோ அவரே சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிறார். இந்த சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றவங்களுக்கு
சட்டம் என்பதே தேவையில்லாமல் ஆகிடுது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையே சட்டமா மாறியதுனால தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு சட்டம் தேவைப்படுறது இல்ல. அப்ப சாமி சொன்னபடி இந்த குணங்களை, துர்குணங்களை அகற்றி உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்திங்கிற அந்த குணத்தோட யார் இருக்காரோ அவர் தான் சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிறார் அப்பா. அப்போ சித்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சித்த சமாஜக்காரர்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சாமி சொல்லக்கூடிய இந்த நிலையை யார் வந்து அடையிறாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து சித்த சமாஜஸ்தர் ஆகுறாங்க. அப்ப ஆசிரமத்துக்குள்ளார இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 250 சட்டங்களை அனுசரித்து உள்ளார வாழக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் சித்தாசிரமக்காரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தது, நடவடிக்கை கிரமங்களில் கூறப்பட்டுள்ள அந்த 30 சட்டங்களையும் இம்மியளவும் மாறாமல் மதித்து அதை வாழ்க்கை முறையாக கொண்டு யார் வாழ்கிறாரோ அவர் வந்து சித்த வித்யார்த்தி என அறியப்படுகிறார். அப்போ இந்த 3 கேட்டகரியை தவிர மற்றபடி இருக்கிற எல்லாருமே சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில தான் நம்ம வந்து வர்றோம். ஆக நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து சித்த வித்தியார்த்திகள் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை உயர்த்தி, அதிலிருந்து சித்தாசிரமக்காரர் என்ற நிலைமையில் உயர்த்தி, அதையும் தாண்டி சித்த சமாஜஸ்தருக்கான அந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழும் போது மட்டுமே நாம் வந்து அந்த உன்னத நிலைமையை அடைய முடிகிறது அப்படிங்கிறது சாமியினுடைய அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சரி, இந்த 8 குணங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, அதை வந்து தமிழாக்கம் பண்ணி அந்த குணங்கள் எல்லாம் வந்து ஏன் வந்து சாமி நீக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். ஏன்னா யோகங்களை பத்தி பேசும்போது அஷ்டாங்க யோகத்துல சாமி தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த 8 குணங்களும் எப்பொழுது நீங்கி அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுதோ அப்போ வந்து அது அஷ்டாங்க யோகமா மாறுது அப்படிங்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளை கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி அந்த விஷயங்கள் எப்படி நமக்கு தடையா ஏற்படுது. உதாரணத்துக்கு ஒரு பாதை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. திருவையாறுல இருந்து தஞ்சாவூருக்கு பிறகு ஒரு பாதை காமிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை காண்பித்து கொடுப்பது மட்டும்தான் அந்த வித்தை கொடுக்குறவங்களோட ஒரு வேலையா இருக்கு, மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கறது. அப்ப அந்த மார்க்கத்துல பயணிக்கும் போது அங்கே வரக்கூடிய அந்த தடைகளை நீக்கக்கூடிய அந்த வேலை யாருக்குன்னா அது நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நடந்து போற பாதையில முள்ளோ கல்லோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அகற்றும் போது மட்டும்தான் நம்ம முழுமையா அந்த இடத்த வந்து நம்மளால போய் சேர முடியும். அப்ப அந்த முள்ளு கல்லா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 8 குணங்களா இருக்கு. அதுல முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சாமி வந்து கொடுக்குறாரு. இந்த மதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்வமா சொல்லலாம், செருக்கா சொல்லலாம், இல்ல ஆணவம், இது எல்லாமே வந்து இந்த மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிக்கக்கூடியது. இன்னும் சாமியோட வார்த்தையில சொல்ல போனோம் அப்படின்னா, இது அபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அபிமானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னை உயர்ந்தவராகவும் மற்றவரை தாழ்ந்தவராகவும் எண்ணக்கூடிய ஒரு மனோபாவம். பொதுவா நம்மளுடைய பதவியை வைத்தோ இல்லை நம்மளுடைய பொருளாதார நிலைகளை வைத்தோ இல்லை மற்றுமுள்ள அந்தஸ்துகளை வைத்தோ நாம் உயர்ந்தவராகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும், இன்னும் சொல்ல போனா 6ஆம் அத்தியாயத்துல கூட அழகா சொல்லியிருப்பாங்க அப்பா, நம்மளை வந்து மனிதர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து அபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில வருது. ஆனா உண்மையில் சொல்ல போனா வேதத்தினுடைய கூற்றுப்படி ஜென்மதா ஜாயதே ஜந்து ஜந்துனாம் நரஜென்மம் துர்லபம் அப்படின்னு வருது. பிறப்பால் எல்லாருமே மிருகங்கள் தான். அப்ப இந்த துர்குணங்களை எல்லாம் நீக்கி அகற்றி எப்போ ஜீவேஸ்வர ஐக்கியம் அடைகிறோமோ அப்பொழுதுதான் மனிதன் அப்படிங்கிற ஒரு தகுதியே நமக்கு வந்து வருது. அப்ப அது வரைக்கும் நாமே மனிதர்கள் அல்ல, நம்மை நாமே மனிதர்கள் என்று அபிமானித்து வர்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அப்ப அந்த குணம் நம்ம கிட்ட இருக்குதா? இப்ப பொதுவா எல்லாருக்குமே மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இயல்பு என்ன இருக்கும் அப்படின்னா, நாம செய்யறது எல்லாமே கரெக்டு, நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் இயல்பாவே இருக்கும். ஆனா உண்மையில் சொல்ல போனா இப்ப என்னுடைய குறைகள் என்ன அப்படிங்கறது ரமேஷ் நான் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். அதாவது அடுத்தவங்க பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும், தீய குணங்கள் என்னங்கிறது மற்றவங்க பார்த்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். அடுத்தது வேற எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துதா,
யார்கிட்ட எல்லாம் இந்த குணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ப தெரியும் நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா சாமி வந்து சொல்லும்போது, யாதொருவர் அந்நியருடைய குற்றத்தையும் செயலையும் நினைவுறாமல் தன்னுடைய குற்றத்தையும் செயலையும் கண்டுபிடிச்சு அதை நீக்கி வாழ்பவர் தான் உத்தமரும் குருத்துவம் உடையவரும் சிரேஷ்டரும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மதம் அப்படிங்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த ஒரு கலை செடியை நம்ம வந்து எடுத்து எறிஞ்சிடும். ஏன்னா மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சம், அது ஒரு விதையை, சித்த வித்தைங்கிற ஒரு விதையை நட்டு மோட்சம்ங்கிற மரமா மாத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். அப்ப அந்த மோட்சம்ங்கிற அந்த விருட்சம் வளரணும் அப்படின்னா அதை சுற்றி கலை செடிகள் வளராமல் அப்பப்ப பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த துர்குணங்கள் வந்து நம்ம கிட்ட வந்தது அப்படின்னா, அந்த கலை செடிகள் முளைச்சது அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிற அந்த விருட்சம் வந்து அட்டைன் பண்ண முடியாம போயிடும். அப்போ இந்த மதம் அப்படிங்கிற அந்த குணம், அபிமானம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை நீக்கிடணும். அடுத்தது, மதத்துக்கு அடுத்தது மாச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு குணத்தை வந்து சாமி சொல்றாங்க. இந்த மாச்சரியம்ங்கிற குணம் தமிழ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை, ஒரு பொறுக்க முடியாத ஒரு செயல். பொறாமை அப்படின்னாலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுக்க முடியாது. ஒருத்தருடைய உயர்வு கண்டு, அவருடைய பொருளாதார ரீதியாகவோ இல்ல ஆரோக்கிய ரீதியாகவோ ஒருத்தங்க நல்லா இருக்கும்போது அவங்கள கண்டு அதை ஏத்துக்க முடியாத ஒரு குணம் தான் பொறாமை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில வந்து சாமி வந்து கொடுத்திருக்காரு. எதுக்காக இந்த குணம் இருக்கக்கூடாது அப்படின்னா, அடுத்தவர்களை பார்த்து நம் பொறாமைப்படும் போது நம்முடைய அந்த ஜீவனுடைய சக்தி வந்து அதிவேகமா வந்து நம்மளுக்கு வந்து விரயமாயி போயிடுது. அப்ப இந்த குணம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுத்தாகணும். அடுத்தது, மாச்சரியத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமம். காமம் அப்படின்னாலே பொதுவா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பால் உணர்ச்சிகளை மட்டும்தான் காமம் அப்படின்னு நினைக்கிறாங்க, புலன் இன்பங்களை மற்றும். ஆனா ஞானிகளுடைய கூற்றுப்படி அது வந்து ஒரு புலனின்பம் மட்டும் கிடையாது, ஒரு பொருளின் மீதோ ஒரு குறிப்பிட்ட நபரின் மீதோ நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காமம் அப்படின்னு தான் பேரு. அப்போ தினசரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எதன் மேலெல்லாம் பற்றுடையவர்களாக இருக்கிறோம், கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். தேவையில்லாத விஷயங்கள் மேலெல்லாம் நம்மளுடைய பற்று இருக்கும். அந்த பற்றுக்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது குரோதம். குரோதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோபத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பா வரக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல இந்த கோபம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துருவோம். சாமி வந்து கோபத்தை பத்தி சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு மார்க்கதரிசி, ஒரு ஞானி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுல ஒரு 1000 ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கும். கோவப்படுறது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாருன்னா சாமி, ஒரு 100 அடி ஆழமுள்ள கிணத்துல ஒரே தாவல்ல குதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப கோவப்படும் போது ஒரே தாவல்ல நம்ம வந்து குதிச்சிடலாம். ஆனா திருப்பி நம்ம 1000 குதிச்சாலும் அங்க மேல வர முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேல வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு குணம், துர்குணம் வந்து சினமா இருக்குது. ஏன், இதே சமயம் அந்த சினத்தை பத்தி திருவள்ளுவர் பெருமான் கூட அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படிங்கிற. அப்ப தன்னை அறிய வேண்டும், தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைராகியத்தோட வரக்கூடிய நமக்கு கோபம் அப்படிங்கிற அந்த துர்குணம் இருந்ததுன்னா அது நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே திருவள்ளுவர் பெருமான் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படிங்கிறார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினா, இந்த சினம்னு சொல்லக்கூடிய இந்த துர்குணம் யாருக்கிட்ட இருக்கோ அது யாரை சேருதோ அது அவரை கொன்னுருங்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து அந்த அறம்ங்கிற வழியில போகவே முடியாது அப்படிங்கிறார். அதோட மட்டுமல்ல, ஏமம்னா தங்கமான உறவுகள், அந்த கோபம் அப்படிங்கிறது தங்கமான உறவுகளை எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து அழிச்சிடும் அப்படிங்கிறார். அதுவும் தாண்டி இந்த கோபம்ங்கிற குணத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் ரீதியா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு டைம் ஒரு மனிதர் என்று அபிமானித்து ஒருவர் கோவப்பட்டுட்டா அந்த செகண்ட்ல இந்த உலகத்துல எத்தனை முரடர்கள் முட்டாள்கள் கோவப்பட்டாங்களோ அவங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இங்க வந்து கனெக்ட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க, கோவத்துல பேசிட்டேன்,
கோவத்துல செஞ்சிட்டேன், இப்படிதான் எல்லாருமே சொல்லியிருப்போம். சில அருவருக்கத்தக்கதான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி இருப்போம். கோவப்பட்டு அந்த மாதிரி பேசிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கோவப்பட்ட உடனே நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி, அந்த உயிராற்றல் வந்து அதிகமா விரயமாகி வெளி உலக தொடர்புல போகும்போது யாரெல்லாம் கோவப்பட்டாங்களோ அவங்களுடைய அந்த எனர்ஜி எல்லாம் சப்ளை ஆகுறதுனாலதான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வெளிப்படுது. அடுத்தது அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 3 நாளைக்கு ஆகுமா அந்த மறுபடியும் அந்த ஜீவனுடைய அந்த சக்தி வந்து நார்மல் ஆகுறதுக்கு மினிமம் 3 days ஆகுங்கிறாங்க. அப்ப அந்த 3 daysக்கு இடையில நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு கூட ஃபுட் பாய்சனா, விஷமா மாறிடும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியான கருத்துக்கள்லாம் நிலவுது. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு பலனே தராத, நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அந்த கோபம்ங்கிற குணம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு முதற்கண் அதை வந்து நீக்கணும். சரி, நீக்கணும்னா எப்படி நீக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் நம்ம மனைவி மேலேயோ குழந்தை மேலேயோ நண்பர் மேலேயோ கோவப்பட்டுட்டோம். அப்ப சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் உக்காந்து எதற்காக கோவப்பட்டோம், அந்த உணர்வை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கும் போது ஞானியே இருந்தோம்னா நமக்கு அந்த குணம் வந்திருக்காது. நம்ம ஞானியாக முயற்சி செய்யக்கூடியவர்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம மனைவி மேல கோவப்பட்டிருந்தோம்னா மனைவியின் மேல அன்பா இருக்கிறதுக்கான விஷயங்களை சிந்திச்சு பார்க்கணும். அவங்க மூலமா நாம பெற்றுக்கொண்ட நன்மைகளை சிந்திச்சு பார்க்கணும். இப்படி சிந்திச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணர்வு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. ஜெபத்தோடு சேர்ந்து இந்த அகத்தாய்வு, அக ஆய்வுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பண்ண குறிப்பிட்ட நாள்ல அந்த குணம் வந்து நம்மளை விட்டு அற்று போயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, லோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்தை சொல்றாங்க. லோபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கருமின்னு சொல்லலாம், அதாவது கஞ்சத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமா இருந்தும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சாப்பாடு ஏதோ பார்சல் கட்டிட்டு போயிட்டு இருக்கோம், நமக்கு தேவைக்கு போக கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல யாருக்கோ ஒருத்தர் சாப்பாடு இல்லாம ஒருத்தங்க கேட்க வராங்க அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மனோபாவம் நமக்கு வரணும். நம்ம எதுக்கு இவருக்கு கொடுக்கணும், நம்ம எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இருந்தது அப்படின்னா நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துல அதுவும் வந்து ஒரு தடையா இருக்கு. அப்ப நமக்கு தேவைக்கு மிஞ்சியதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுதான் லோபம், அதான் ஈயாமை அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்திருக்காரு. அடுத்தது மோகம். அதுக்கு வந்து மருள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு அர்த்தத்தை வந்து சாமி வந்து சொல்றாரு. அப்ப மருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து அந்த துர்குணங்களுடைய லிஸ்ட்ல தான் வருது. அதாவது சித்த வேதத்துல வந்து சாமி சொல்லும் போது அழகா சொல்லியிருப்பாரு, தன்னிலிருந்து பிரதிபலித்த அந்த சக்தியை மோகித்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மோகம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பால் உணர்வு சம்பந்தமான விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ இல்லை நம்மளுடைய வேற ஏதேனும் விஷயங்கள் மீதோ வந்து அதீதமான ஒரு பற்று, இந்த கடும் பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடைஞ்சே தீரணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல ஒரு அதிகமான அளவுல நம்ம வந்து முயற்சிக்கிறது. அப்படி முயற்சிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த முயற்சியின் மூலமா மற்ற ஜீவராசிகளுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறோம். அப்ப இந்த குணம் இருக்கிற வரைக்கும் நம்மளால அடுத்த லெவலுக்கு வந்து மேல போக முடியாது. அடுத்தது டம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சாமி. அதுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் இல்ல தற்பெருமை, வெளிவேஷம் அப்படின்லாம் வந்து வருது. இந்த தற்பெருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவோம். அங்க போனேன், இப்படி எடுத்தேன், அதை பண்ணேன் இப்படின்னு சொல்லி நம்மை உயர்த்தி கொள்வதற்காக நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு அதுவும் நம்மளுடைய ஜீவனை வந்து நஷ்டப்படுத்திடும். அப்ப அந்த தற்பெருமை அப்படிங்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குதா, அதை எலிமினேட் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். இந்த அசூயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் காணுதல். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றம் காணுதல் அப்படின்னு சொல்லி வருது. அப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா ஏற்கனவே, அந்நியருடைய குற்றத்தையும் செயல்களையும் நினைவுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் பெருமானுடைய அந்த பாணியில சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிக்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். அதாவது இந்த மண்ணுலகில் உயிர்களுக்கு ஒரு தீங்கு வருகிறது என்றால் அது மரணம் மட்டும்தான். இடையில வரக்கூடிய ஒரு காய்ச்சலோ தலைவலியோ மற்றதை அவங்க நோயின்னு சொல்லல, மரணத்தை தான் நோயின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ அடுத்தவர்களுடைய குற்றத்தையோ அடுத்தவர்களுடைய தொழிலையோ நினைவுறும் பொழுது நம்மை அறியாமல் நம்மளுடைய அந்த ஜீவனுடைய சக்தி விரயமாகிறது மட்டுமல்ல, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றம் பண்றாருன்னு சொல்லி அவரை பத்தி நான் பேசவோ அல்லது கேட்கவோ செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பதிவா எனக்குள்ள வந்துருது. அப்போ அவர் செய்த அந்த குற்றத்தை நான் செய்வதற்கு அதிக நேரம் பிடிப்பது இல்லை. அதனால்தான் சாமி அழகா சொல்லியிருக்காரு, மற்றவர்களை பற்றி கோல் சொல்லவோ கோல் சொல்வதை கேட்கவோ கூடாது அப்படிங்கிறார். நம்ம மற்றவங்களை பத்தி குறை பேசுறது மட்டும் கிடையாது, அடுத்தவர் நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க பத்தி குறை பேசுறாங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ இது எல்லாமே ஒரு பதிவுகளா உள்ளார போய் உக்காருது. அப்ப அந்த பதிவுகளா உக்காரும் போது அந்த பிரம்மரந்திரம் திறப்பதற்கான அந்த வாய்ப்பு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கம்மியா போயிடுது. அப்போ அடுத்ததா நம்மளுக்கு சொன்னது இந்த அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மருள் சொல்லியாச்சு, அசூயை சொல்லியாச்சு. அடுத்தது ஈர்சியை அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆசையினுடைய ஒரு உச்சகட்டம். இப்போ ஆசை வேற பேராசை வேற. ஏன்னா ஆசை இல்லாம ஒரு மனிதன் பிறக்கவே முடியாது. ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஆசையா இருக்கும் போதுதான் ஒரு சிருஷ்டியே உண்டாகுது. அப்போ ஒவ்வொரு அந்த அணுவுலையும் மைய கருவுலையும் அந்த ஆசை தான் கருவா ஊன்றி இருக்குது. ஆசை இல்லாம வாழணுமா இல்ல பேராசையோட வாழணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை அப்படிங்கிறது வேற, பேராசைங்கிறது. பேராசை அப்படிங்கிறது நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியினால மற்ற ஜீவனையோ இல்ல மற்ற பொருட்களுக்கோ ஒரு துன்பம் உண்டாக்கும் அப்படின்னா அது அந்த பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில வருது. அடுத்ததா இதை தாண்டி ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த சந்ததி விருத்திக்காக, அதாவது இந்த மனித குலத்தினுடைய தொடர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பால் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை எந்த ஞானிகளும் எங்கேயும் தடை பண்ணல. அப்போ எனக்கு இவர் மனைவி, எனக்கு இவர் கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தோட ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டானாலும் அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பந்தத்தோட அந்த முறையோட சேர்ந்து இருக்கிறது முறையான பால் கவர்ச்சி. அந்த இடத்துல அது சரியான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம ரோட்ல நடந்து போறோம், இந்த மனைவியை தவிர மற்ற ஒரு ஸ்திரீயின் மீது இல்ல ஒரு பெண் நடந்து போறாங்க, கணவனை தவிர மற்ற ஒரு ஆண் மீது ஒரு பால் உணர்வு உந்துதல் ஏற்படுமே ஆனால் அது முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது நம்ம கிட்ட எழுதா, இந்த குணம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை முதற்கண் நம்ம நீக்க வேண்டும். அடுத்தது ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால பேச்சுலரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பால் உணர்வின் உந்துதல் காரணமாக தன்னுடைய சக்தியை தானே வீணடிப்பார் ஆனால் அப்படின்னா அது அந்த ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வருது. இதையும் தாண்டி கணவன் மனைவிக்கு இடையுமே இந்த விஷயம் இருக்கு. ஒரு பாலினத்தவருக்கு அந்த விருப்பம் இருக்கு, இன்னொரு எதிர்பாலினத்தவருக்கு அந்த விருப்பம் இல்லை. அந்த சமயத்திலையும் அந்த ஈடுபாடு இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டு பேரும் மனசளவுல ஒத்து இருக்கும் போது மட்டும்தான் அது நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவா வருது. சரி, இப்ப அந்த பதிவுகள் எல்லாம் எப்படி நம்ம நீக்கிறது அப்படிங்கிறதான் இப்ப மெயினா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய கோபத்தை அன்பா மாத்திக்கணும். அடுத்தது இந்த பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை தேவைக்கு தகுந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மன நிறைவா அதை மாத்திக்கணும். அடுத்தது பொறாமை. பொறாமையை என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களோட வளர்ச்சியை கண்டு அவங்கள பாராட்டக்கூடிய வாழ்த்தக்கூடிய ஒரு குணமா மாத்திக்கணும். அடுத்தது இந்த முறையற்ற பால் கவர்ச்சி இந்த உணர்வுகளை கருப்பா மாற்றணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்மளுடைய மனைவியை தவிர, பெண்களா இருந்தா தன்னுடைய கணவரை தவிர மற்ற எல்லாரையும் ஒரு சகோதரனாக, ஒரு தாயாக பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி ஏற்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 8 குணங்களும் கூடிய விரைவில் நம்மளுக்கு காணாம போயிடும். இதுக்கு ஞானிகள் வந்து அதிகபட்சம் 1 மாசம் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மேற்சொன்ன குணங்கள் ஒவ்வொருவரிடமுமே அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து மாறி இருக்கும். அப்ப நாம வந்து எந்த குணத்துல அடிமைப்பட்டிருக்கோம், எந்த உணர்வுனால நம்ம தாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதை எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்ம அடுத்த படிக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. ஆக இதை வந்து ஒரு பிராக்டிஸா வச்சு நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம விரைவா வந்து ஆன்மீகத்துல உச்சகட்டத்தை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. அப்ப இதை வந்து ஒரு தினசரி பயிற்சியா நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன் அப்படின்னா எண்ணங்கள் அப்படிங்கிறது வேற, உணர்வுகள் அப்படிங்கிறது வேற. எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் போகும், ஆனா அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ஜீவனை வந்து நேரடியா விரயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்து நம்மளுக்கு என்ன சாப்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எண்ணம். நான் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய காலில் ஒரு கட்டரும்பு ஏறினாலோ இல்லை என்ன உடம்புல ஏதோ ஒரு வலி ஏற்பட்டாலோ அந்த இடத்துல நம்மளுடைய கவனம் போச்சு அப்படின்னா அது வந்து உணர்வு. அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 8 குணங்களும் எதுக்காக சாமி வந்து அழுத்தமா அதை சித்த சமாஜஸ்தரின் ஒழுக்கத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த 8 துர்குணங்களும் உணர்வோடு தொடர்புடையது. இந்த உணர்வு என்பது சப்கான்சியஸ் மைண்டோட டைரக்டா தொடர்பு உடையது. அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும். இன்னும் டீப்பா ஒரு விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா, காலையில 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அலாரம் வைக்கிறோம். ஆனா 5 மணிக்கு எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்றோம். அப்ப 5 மணிக்கு அலாரம் வைக்கணும்னு நினைக்கிறது எண்ணம், 5 மணிக்கு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுது பாத்தீங்களா, அது வந்து உணர்வு. அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த பதிவுகள் இருக்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. அப்படிங்கிறதுனாலதான் சாமி என்ன சொல்றாருன்னா அழுத்தம் திருத்தமா இந்த குணங்களை அடியோட நீக்கிடணுங்கிறார். அந்த பாத்தீங்கன்னா அழகா அந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு. நிர்மலன்மலாகி, அதே மாதிரி நிர்காமிகளாகி, நிர்தோஷிகளாகி, அடுத்ததா பாருங்க எப்பொழுதும் மகிழ்ச்சி உடையோராய் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறார். மகிழ்ச்சின்னா நம்ம வெளிப்புறத்துல ஒரு பணத்தை சம்பாதிச்சு வைக்கிற மகிழ்ச்சியோ இல்ல ஒரு சொத்தை சம்பாதிச்சு வைக்கிற மகிழ்ச்சி, இது வந்து மகிழ்ச்சி. அகத்துல உள்ளத்துல நம்ம வந்து மகிழ்ச்சியோட இருக்கணும். எந்த செயல் நடந்தாலும் எந்த செயல் நடந்தாலும் அதை வந்து அப்படியே ஏத்துக்கக்கூடிய ஒரு மனோபாவம். ஏன்னா ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப பிரசன்ட்ல என்ன வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு முதல்ல அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக முடியுங்கிறாங்க ஆன்மீகத்துல. அப்ப இதுவரைக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்ல நம்ம உறவா இருக்கட்டும், நம்மளுடைய வேலையா இருக்கட்டும், அதுக்கு முதல்ல நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் மகிழ்ச்சி உடையோராகி மனமும் வாக்கும் செயலும் ஒன்றாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாமி. அப்போ இப்போ ஒருத்தர் வர்றாரு, என் முன்னாடி வர்றாரு, ரமேஷ் வர்றாரு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாயளவுல சொல்லிட்டு மனதளவுல அவரை வந்து நான் சபிச்சேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல முரண்பட்டவனா மாறுறேன். அப்போ மனசுலையும் அவரை வந்து வாழ்த்தணும் பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுதான் வந்து வார்த்தையாகவும் வரணும். அதுதான் அப்ப செயலாகவும் மாறும். அது அவருக்கும் நன்மை பயக்கும், எனக்கும் நன்மை பயக்கும். நான் வெளியில வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளார அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அதுல முதல்ல பாதிக்கப்படக்கூடியது நான் தான். ஏன்னா அந்த எண்ணம் உணர்வு வந்து எனக்குள்ளதான் இருக்கு. அது முதல்ல என்னையே தான் வந்து பாதிக்கும். இதனாலதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து பேசுறது வந்து சித்த வேதத்தை பத்தி பேசிட்டு நம்ம நடவடிக்கை கிரமங்களை பத்தி பேசிட்டு நம்மளுடைய நடவடிக்கை அப்படி இல்லை அப்படின்னா நாம அதற்கு முரண்பட்டவர்களா மாறிடுறோம். அதனால இந்த மனம் வாக்கு செயல்ல ஒன்றாகி செயல்படக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அடுத்தது இஷ்டானிஷ்டம் அப்படிங்கிறாரு. இஷ்டானிஷ்டம் அப்படிங்கிறது இந்த விருப்பு வெறுப்பினுடைய இன்னொரு வார்த்தை. அப்ப சம பாவனையுடன் வந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற சமபாவனை சமதிருஷ்டி. இது இந்த 6ஆம் அத்தியாயத்துல அந்த பட்சி ஜென்மத்துக்கான வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது சாமி அழகா சொல்லியிருப்பார். அந்த பறவை இனங்கள் எப்படி அவங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க தானா சுயமா வந்து உபஜீவனம் செய்யும் போது அவங்கள தன்னுடைய குழந்தையா பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் தன்னுடைய பெற்றோரா பார்க்க மாட்டாங்க.
அந்த சமபாவனையோட அவங்க நடத்துவாங்க. அதுதான் வந்து அந்த 6ஆம் அத்தியாயத்துல அழகா கொடுத்திருப்பாரு. அந்த சமபாவனையோட இருந்து மனைவி மக்கள் முதலானவற்றில் நேசமின்றி தன் நித்திய விருத்திகளுக்கு குறைபாடு வராமல், மனைவி மக்கள் மேல நேசம், அந்த மமதை இருக்கக்கூடாதுங்கிற. மமதை இருக்கக்கூடாதுன்னா குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். ஆனா அவங்க மேல மட்டும் ஒரு தனிப்பட்ட பற்று நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதுவும் வந்து நம்மளுடைய ஜீவனை வந்து விரயப்படுத்துது. அப்ப எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்க்கும்போது அந்த தனிப்பட்ட பற்று, மமதை அப்படிங்கிறது நமக்கு வராது. அடுத்தது, தன்னுடைய நித்திய விருத்திகளுக்கு வந்து குறைபாடு வராமல்ங்கிறார். அதனால நான் வந்து ஜெபம் வந்து உபதேசம் வாங்கிட்டேன். எனக்கும் இந்த உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்களாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வெளியில போய் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறதும் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா சாமி சொல்லலை. நித்திய விருத்திகளுக்கு அவனவன் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறானோ அங்கேருந்து தான் அந்த ஆன்மீகத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கிறார். அந்த உலகம் சார்ந்து, அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த மனைவி மக்கள் அவங்கள கைவிடுறதோ இல்லை உழைப்பை கைவிடுறதோ, நித்திய விருத்திகளுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுங்கிறார். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பட் உள்ளுக்குள்ள அந்த பிராக்டிஸ் மட்டும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். சத்தியத்தை மட்டும் நிலைநிறுத்தி, சத்தியம் அப்படிங்கிறது 5ஆம் அத்தியாயத்துல அழகா சொல்லியிருக்காரு. சத்தியம் அப்படின்னாலும் ஈஸ்வரன் அப்படின்னாலும் பரபிரம்மம் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா அந்த பரபிரம்மமாக மாறுவது, அந்த சத்தியமாக மாறுவது. அந்த நோக்கத்திலேருந்து எதுவுமே மாறக்கூடாது. அந்த சத்தியத்தை முன்னிறுத்தி அப்படிங்கிறார். மகா சாந்தனாகி, சாந்தன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு பொறுமைசாலி, ஒரு அமைதியா இருக்கக்கூடியவர் இருக்கணும். அப்ப மகா சாந்தன் அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செயல்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கணும். ஒருத்தர் வந்து நம்ம தாக்குற மாதிரி பேசலாம், வாய்ப்பு இருக்கு. நம்ம போறோம், நம்மளை வந்து ஒரு இழிவான வார்த்தையினால பேசலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியா போகணும் அப்படிங்கிறார். ஏன்னா புத்தர் பெருமான் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து வர்றாரு. அவர் மேல நிறைய சரமாரியான கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுறாரு. பேசிட்டு அவர் போறாரு. அப்ப ஸ்ரீடர் வந்து கேட்கிறாரு, சாமி வந்து அவர் இவ்வளவு வார்த்தைகள் பேசுறாரு, நீங்க வந்து ஏன் எதுவுமே பதில் சொல்லல அப்படிங்கும்போது, அப்பதான் புத்தர் பெருமான் கேட்கிறாரு, அவர் பேசினாரா அப்படின்னு கேட்குற. அப்போ அவங்க பேசும்போது அதை எடுத்துக்கிட்டாதான் அது நம்ம கிட்ட வருமே தவிர, அதை எடுத்துக்கலன்னா அது நம்ம கிட்ட வராது. அப்ப அந்த மகா சாந்தனாகி எப்பொழுதும் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி 3 தடவை அந்த உலக சாந்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மள்ட்ட இங்க வந்து சாமி வந்து புக்ல கொடுத்துருக்காரு. அப்ப உலக சாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் அமைதியா இருக்கிறதா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. இங்க உலக சாந்தி அப்படிங்கிறது அந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்த ஜென்ரேட் பண்ணாம நம்ம அமைதியா நம்மளுக்கு கொடுத்த அந்த வித்தையை வந்து தொடர்ந்து ஒரே பக்தியாய் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை போடுறாரு. அதுல இம்மியளவு கூட நம்மளுக்கு ஒரு டீவியேஷன் வராம தொடர்ந்து அந்த பயிற்சியை, சித்த வித்தையை பண்ணிக்கிட்டு திட பிரக்கையுடன் அப்படின்னா ஒரு உறுதி இருக்கணுங்கிறார். அந்த உறுதித்தன்மை, ஒரு 10 நிமிஷம் கதி எடுக்கிறது அப்புறம் விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போறது, அப்படி இல்லாம அந்த உறுதித்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறார். தன்னுடைய முழு கவனத்தையும் முன்னிறுத்தி, சிரத்தையும் வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறார். இந்த கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனமாகிய சக்தி. இது வேறு எந்த ஒரு விஷயத்திலையும் போகாம எல்லாத்தையும் ஒரே சகோதர சகோதரிகளா நினைச்சு யார் வாழ்றாரோ அவரு தான் உண்மையிலே சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிறார். அப்போ இந்த சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிற நிலைமையை அடையிறதுக்கு தான் நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சாமி சொல்லும்போது நாம் சித்த சமாஜம் என்பது ஒரு தரை கட்டியதாகுங்கிறார், ஒரு அஸ்திவாரம்ங்கிறார். அவர் வந்து அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் போட்டு போயிட்டாரு. அப்ப அதுக்கு மேல பில்டிங்கா யார் இருக்க போறா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாம தான் ஒரு அதுக்குன்னா பில்டிங்கா மாற போறோம். அப்ப அந்த பில்டிங்கா மாறணும்னா அஸ்திவாரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப சாமி சொன்னக்கூடிய இந்த மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் வைத்து இந்த துர்குணங்கள் எல்லாம் நீக்கும் போது நம்ம ஈஸியா ஞானம் அடைய முடியும். அடுத்தது, நமக்கு ஒரு பெரியவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் வித்தை வாங்குற எல்லாரும் ஈஸியா ஞானம் அடைய மாட்டேங்கிறாங்க, ஏன் உடனே ஞானம் அடைய மாட்டேங்கிறாங்க? நித்யானந்தர் ஐயா வந்து 1 வார காலத்திலேயே ஞானம் அடைஞ்சதா சொல்றாங்க. இந்த வித்தியாசம் வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கும் போதே முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஞானியா வந்து நம்ம பிறக்க கிடையாது. உலக வாழ்க்கையில் சாதாரணமாக எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையருக்கு தான் நம்ம வந்து ஒரு குழந்தையா பிறக்கிறோம். அப்போ அந்த சுக்கிலத்தில் அந்த பதிவுகள் எல்லாமே அதுல இருக்கும். மேற் சொன்ன அந்த 8 குணங்களும் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
அப்ப அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சியினாலதான் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்தது, ஒரு மார்க்கதரிசியினுடைய வார்த்தையை சரியாக நாம் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி சாமி, நாம தான் வித்தை வாங்கிட்டோம், சொன்ன மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். அப்படி என்ன சொல்லியிருக்காரு சாமி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உபதேசம் கொடுக்கிற அந்த முறையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உபதேசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொன்ன முறைப்படி அந்த விளக்கெல்லாம் வச்சு அவரை வந்து அந்த வலது காதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சியை வந்து கொடுங்க அப்படிங்கிற பயிற்சியை கொடுத்துட்டு அவர் வந்து உட்கிரகிச்சிட்டாரான்னு சொல்லி கவனிங்க அப்படிங்கிறார். எப்படி உட்கிரகிச்சிட்டாரா இல்லையா, எப்படி சாமி கவனிக்கிறது, அதையும் வந்து அழகா அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல வந்து சாமி அழகா எழுதியிருக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் 10 டைம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ஒரு சிறியதாகவோ குறியதாகவோ கதி இல்லாம மேலும் கீழும் சமமாக ஒரு 10 தடவை அவராகவே நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய அந்த ஜீவன் வித்தையை கிரகித்ததாக கருதலாம் அப்படிங்கிறார். அப்போ அவங்கள வலது காதல நம்ம கொடுக்கணும். வலது காதல கொடுத்து அவருக்கு வந்து அந்த கதி பண்றாரான்னு பார்க்கணும். இல்ல அதுல வரல அப்படின்னா மறுபடியும் இடது காதலையும் அந்த உபதேசத்தை கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப இடது காதல கொடுத்து மறுபடியும் அவர் அந்த 10 முறை மேலும் கீழும் சமமாக மிகவும் வினயமாக, வினயம் அப்படின்னா ஒரு எந்த ஒரு சவுண்டுமே தெரியக்கூடாது, அவர் மூச்சு இழுக்கிறாராங்கிற கூட தெரியாத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சகோதர சகோதரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா அந்த ஜெபம் பண்ற நேரத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த சப்தமா எடுக்கிறாங்க, மேலே கீழேயும் ஒரு சப்தமா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்க சொல்லி சாமி எங்கேயுமே சொல்லக்கூடாது. மன்னிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே, உண்மைங்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த சப்தம் வந்து எப்பனா ஒரு உபதேசம் காட்டி கொடுக்கும் போது, புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு உபதேசம்னா என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக கொடுக்குற அன்னைக்கு வித்தை கொடுக்கறவர் வந்து சப்தமா எடுத்து காட்டுவார், அவரை கிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி அவர் கிரகிச்சிட்டாரு அப்படின்னா சப்தம் வெளியிலேயே தெரியக்கூடாதுங்கிறார். அப்ப சாமி சொன்ன மெத்தடில் நம்ம பிராக்டிஸ் பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேலையும் கீழையும் போறது அவர் வந்து சுவாசத்தோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த தொண்டை குழியிலிருந்தோ நெஞ்சு குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு 4ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான கதியா இருக்கணும். அந்த கதி அவர் எடுக்கிறாரான்னு கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த 10 டைம் அவர் இயல்பா எடுத்து ஏற்றி இறக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வித்தையை அப்சர்வ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதற்கு அப்புறம் அவருக்கு வந்து நிஷ்டையை காமிச்சு கொடுங்கிறார். அதே மாதிரி உபதேசம் கொடுக்கும்போது கொடுக்கிறவருடைய இந்த வலது கட்டை விரல், வலது கை கட்டை விரலை வந்து 2 புருவங்களுக்கும் மத்தியில ஊன்றி, லேசாக ஊன்றி, ஏன்னா அங்கதான் அந்த மனமாகிய குரு இருக்கிறார், அங்கதான் அந்த ஈஸ்வரன் இருக்கிறார், அந்த இடம் அதுதான். உங்களுடைய கவனம் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுனால லேசாக ஊன்றி அப்படிங்கிறத தெளிவா அந்த இடத்துல வந்து சாமி வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, அதை கொடுத்தாச்சு, வித்தை கொடுத்தாச்சு, அவர் கிரகிச்சிட்டாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நிஷ்டை அனுபவத்தை வந்து காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன், என்ன காரணம்? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நான் ஒரு இனிப்பு பொருள் வச்சிருக்கேன், ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பொருள் இனிப்பானதுங்க, இனிப்பா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவர் அதை வாங்கி சாப்பிடும் போது மட்டும்தான் அந்த டேஸ்ட்டை வந்து உணர முடியும். நான் பேரளவுல இது நல்லா இருக்கும், இது டேஸ்டா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவருக்கு அந்த பலன் கிடைக்க போறது கிடையாது. அப்ப அந்த பலனை காமிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா எனக்கு இருக்கு. அப்போ நான் வந்து அந்த இனிப்பை கொடுத்து அவரை சுவைக்க சொல்லும்போது ரைட்டு, இவர் சொன்னது கரெக்டு தான், இந்த சுவையோட இருக்கு அப்படின்னு நம்புவாங்க, அவங்க அதை உண்மைங்கிறத உணர்வாங்க. அப்போ சித்த வித்தை என்பது சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஜீவனுக்கான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த நிஷ்டை அனுபவத்தை காட்டி கொடுக்கணுங்கிறாரு. 10 முறை அவர் இயல்பா ஏற்றி இறக்குனதுக்கு அப்புறம் வித்தையை வந்து நிப்பாட்டிட்டு, பயிற்சியை வந்து நிப்பாட்டிட்டு அமைதியா, எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது. அந்த ரூம்ல வந்து எந்த ஒரு சின்ன ஒரு குண்டூசி விழுகிற சத்தம் கூட கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்படி அந்த இடத்துல அவருக்கு நிஷ்டையை வந்து உணரக்கூடும். அப்ப வந்து என்ன ஆகுனா ஜீவன் வந்து மேலும் போகாம கீழும் அந்த நடனத்தை, கதாகதத்தை நிறுத்தி அது ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த சுகம் வந்து ஏற்படும், ஜீவனுக்கு சுகம் ஏற்படும், அந்த உணர்வு ஏற்படும். அந்த ஜீவன் வந்து அது ருசி பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிஷ்டையை அனுபவிச்சு காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து சத்தியம் இருக்கு, இதை விட்டு போகக்கூடாதுங்கிற அந்த பிடிப்போட
அது தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வித்தை கொடுக்கும் பொழுது நிஷ்டையை காட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வித்தை கொடுப்பவருக்கும், அதை கேட்க வேண்டிய கடமை வித்தை வாங்குபவருக்கும் இருக்கிறது. அப்ப அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் மூலமாக நமக்கு இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காரு சாமி. இது என்ன காரணம், வெளியில எல்லாம் சப்தமா எடுக்கிறாங்க அப்படின்னு காரணம்னா, சாமி எழுதிய அந்த நூல்களை படிக்கிறது இல்லை, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறது இல்லை. இதனாலதான் நமக்கு பிரம்மரந்திரம் திறப்பதிலும் ஞானம் அடைவதிலும் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அப்ப அந்த சித்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல அழகா சொல்லியிருக்காங்க, சித்த வித்தையை காட்டி கொடுக்கிறவரும் சரி வாங்குறவரும் சரி சாமியும் சமாஜத்திலேருந்து என்னென்ன நூல்லாம் வந்திருக்கோ அந்த நூல்களை முழுமையா படிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற. அப்போ சித்த வேதம், நடவடிக்கை கிரமங்கள், உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், கேரளா அனாச்சாரம், அது போக பாத்தீங்கன்னா உலக பிரகாச சேமிகை, உலக சேம பிரகாசிகை, இந்த நூல்கள் எல்லாத்தையுமே முறையா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். விஷயம் புரிஞ்சிருந்துச்சுன்னா வெளியில தப்பு பண்ண மாட்டோம். அப்போ எல்லாருமே சாந்தமா நல்லா நடக்கும். ஆக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எந்த இடத்துல ஜபம் பண்ண போனாலும் அந்த வினயம் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி செய்யறோமாங்கிறது பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு மைனூட்டா நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உபதேசம் கொடுத்துட்டோம். உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தினசரி அதிகாலையில் எழுந்து வித்தை வாங்காத யாரும் நம்மளை பார்க்க கூடாது. வித்தை வாங்கினவங்க நம்ம கூட இருந்தா பிராக்டிஸ் பண்ணலாம், வித்தை வாங்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுல இந்த அதிகாலையில் எழுந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. ஏன் இந்த அதிகாலை நேரம்னு சொல்றாங்கன்னா, வள்ளல் பெருமானார் அழகா சொல்லுவாரு, அமுத காற்று வீசும் நேரம் அப்படிம்பார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளியில அமுத காற்று அடிக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. நாம தூங்கும் போது நம்மளுடைய மனம் ஜீவனில் ஒன்றி இருக்கும். அப்ப அதிகாலை நேரத்துல அந்த மனமும் ஜீவனும், அந்த ஜீவனுடைய அந்த போக்குவரத்து, அந்த குதம் வழியாக அந்த மேலும் கீழும் அந்த கதாகதம் இயல்பாகவே உள்ளுக்குள்ள நடக்கும். அப்ப நம்ம அந்த அதிகாலை நேரத்துல எந்திரிச்சோடனே உடனே நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய தனிப்பட்ட முயற்சி என்பது அந்த இடத்துல இருக்காது. அது இயல்பாகவே அந்த இடத்துல குதம் வழியா மேலையும் கீழையும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப மனம் வெளியே கூடுதலாக சலனமாவதற்கு முன்புங்கிறார் அப்பா. அப்ப அதிகாலை நேரத்துல மனம் வெளியில சலனப்படாது. அப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சமயத்துல சரியாக புருவ மத்தியத்தில் பார்வையை ஊன்றி, ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய சத்தியம் இருக்கும். சரியாக புருவ மத்தியத்தில் அப்படிங்கிற, ஏன்னா புருவ மத்திங்கிறது என்னன்னே தெரியாம நம்ம வேற இடத்துல கவனம் வச்சோம்னா நம்மளுக்கு அனுபவம் கிடைக்காம போயிடும். அப்போ அதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஆத்ம நமஸ்காரம் செய்வோம் இல்லைங்களா, ரெண்டு கைகளையும் கூப்பி, அப்போ தனித்தனியா ரெண்டு கைகளையும் பிரிச்சிருங்க. இந்த புருவ மத்தியத்துல வெளிப்பக்கத்துல இருந்து அப்படியே அந்த கட்டை விரலை தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த புருவத்து முடி மேலேயே கரெக்டா சென்டர்ல அந்த பாயிண்ட்ல நிற்கும். இரண்டு புருவங்களுக்கும் மையம் தான் புருவ மையம். அந்த இடத்துல பார்வையை ஊன்றிங்கிறது. அப்ப நம்முடைய கவனம், கண்கள் இயல்பா மேல போகணும். அதுக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. யாரும் கண்ணை ரொம்ப அழுத்தக்கூடாது. அந்த இடத்த பாக்குற அளவுக்கு நம்ம போக்கஸ் பண்ணிட்டு உடம்பு வியர்க்கும் வரையில் சித்த வித்தை அபியாசம் செய்யவும் அப்படிங்கிற. அப்போ நம்ம உடம்பு வேர்க்குதான்னு சொல்லி வெளியில பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கவனம் அந்த புருவ மத்தியிலே கவனம் வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ அவருடைய அந்த மனோலயத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். நம்மளுக்கே தெரியும். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த மேலும் கீழும் அந்த நடக்கக்கூடிய அந்த இயக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை உணர்வோம். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த பிராக்டிஸை அப்படியே நிப்பாட்டிட்டு அதை ஜீவனுக்கான சுகம் எடுப்பதற்கான நேரமா அதை மாத்திடணும். சரி, இந்த சுகம் எடுப்பதற்கான நேரத்துல இவ்வளவு நேரம் தான் இருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மனோலயத்தை பொறுத்து இருக்கு. சில பேர் 1/4 மணி நேரம் இருப்பாங்க, அரை மணி நேரம் இருப்பாங்க, 1 மணி நேரம் கூட சில பேர் ஆழ்ந்து போயிடுவாங்க. அது அவங்களுடைய அந்த பயிற்சியையும் மனதையும் பொறுத்து இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதை மட்டும் இல்ல, அடுத்து என்ன சொல்றாரு சாமி, காலையில செய்யணும், மாலையிலும் மற்றும் சௌகரியம் உள்ள நேரங்களிலும். நம்மளுக்கு சதா பிராணாயாமங்கிறத கொடுத்துட்டாரு. அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்றாரு, உக்காந்து ஜபம் பண்றது தினமும் ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படிங்கிறத. சில பேர் கேட்பாங்க, சதா எங்கேயாவது உக்காந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு எங்கேயாவது சாமி சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல 65வது பக்கத்துல சொல்லியிருக்காரு. அப்ப கண்களை நிபுணா இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதோ இல்ல மற்ற வேலைகள் செய்யிட்டு இருக்கும் போதோ உள்ளுக்குள்ள நடத்தலாம்.
ஆனா அந்த கவனத்தை வந்து இங்கேயே நிப்பாட்டி கண்களை மேல கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம கம்பெனில ஒரு வேலை பார்க்கும்போது கண்களை அப்படி மேல வச்சு வேலை பார்க்க முடியாது. அப்போ இதுக்கு தனியா நம்ம ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கியே ஆகணும். அதிகாலையில்ங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சாமி. அப்போ உபதேசம் வாங்கின நாள்ல இருந்து எத்தனை நாள் நம்ம அதிகாலை ஜெபம் பண்ணியிருப்போம், மாலை நேர ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா பலன் மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். விதை வாங்கியாச்சு, நமக்கு அனுபவம் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் கூர்ந்து நம்ம சிந்திக்க சிந்திக்க இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுது. அப்போ பக்கம் வந்து பயிற்சி பண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நம்ம உறுதியா எப்பவுமே செய்யற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது இந்த உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் விளக்கை ஒரு முறை வலம் வந்து ஆத்ம நமஸ்காரம் சொல்லி அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஆக வித்தை வாங்கினதோட மட்டும் நம்மளுடைய வேலை நிக்கல. இந்த சாமியினுடைய நூல்கள் எல்லாத்தையும் படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உட்கிரகிச்சு நம்மளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆகவே ஆத்ம சகோதர சகோதரிகளே, இன்று முதல், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இன்று முதல் அதிகாலை நேரம் ஜெபம் அப்படிங்கிறத கையில எடுத்து சாமி சொன்ன அந்த மெத்தட்ல அமைதியா பண்ணி ஒவ்வொருவரும் ஆனந்த மத்தன்மர்களாய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாம் இதுவரை பேசியதிலிருந்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம். தாராளமாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நல்லா எல்லாரும் அகத்தாய்வு பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. அப்புறம் இந்த கோவத்தை பத்தி சொல்லும் போது 100 அடி கிணறுல குதிச்ச மாதிரின்னு சொன்னீங்களே. ஆமாங்க ஆமாங்க. 100 அடி கிணறுல குதிச்சா நீச்சல் அடிச்சு வர முடியாதா? எப்படி இருந்தாலும் வர முடியாதுங்க. அப்ப 100 அடி ஆழம் உள்ள கிணறுன்னு சொல்லிட்டாரு சாமி. இப்போ சரி, இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து 100 அடி ஆழத்துக்கு தான் தண்ணியே இருக்கு. 100 அடி ஆழத்துக்கு தான் தண்ணியா இருக்கா? 100 அடி ஆழத்துல தண்ணியே இருக்கு. அப்ப 100 அடி நீங்க கீழே குதிச்சிட்டீங்க, எத்தனை குதிச்சாலும் மேல வர முடியுங்களா? மேல வர முடியாது. கரெக்ட். 100 அடி ஆழத்துக்கு கீழே தான் தண்ணியே இருக்கு, அதுல போய் குதிக்கிறதுக்கு சமங்கிறாரு சாமி. அப்ப அது என்னன்னாங்கய்யா, நம்மளோட ஜீவன் அவ்வளவு சீக்கிரமா விரயம் ஆயிடுதுங்கிறாங்க கோபத்தில். அப்ப அந்த துர்குணத்தை நீக்குனாதான் நம்ம அந்த வித்தை பண்றதுக்கான குவாலிபிகேஷன்லயே வரும். ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனே அங்க வச்சிருக்காரு சாமி. இப்ப நம்ம மேலோட்டமா சித்த வேதம் படிக்கும் போது தெரியாது. அந்த 17வது அத்தியாயம் படிக்கும் போது சாமி வந்து சொல்லிட்டாரு, சலனத்துல இருந்தா அந்த குணங்கள்லாம் உண்டாகுதுங்கிறாரு. அப்ப சலனத்தை நிறுத்திட்டாலே அந்த குணங்கள் உண்டாகாது. அப்ப சலனத்துல இருந்து மேல போறவங்களுக்காக தான் அந்த அத்தியாயம் எழுதியிருக்காரு. அப்ப தினமும் நம்மள கவனிக்கணுங்க. நம்ம வந்து ஜென்ரலா நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பிராக்டிஸ் பண்றோம், நமக்கு அனுபவம் வந்துருது. எப்பங்கன்னாங்கயா, இது எல்லாமே உங்களுக்கு மனதோடும் அகங்காரத்தோடும் தொடர்புலயே இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தூக்கத்தை பத்தி சொல்லும்போது சாமி வந்து மனம் தொழில் விட்ட சமயம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுக்கு தினமும் தூக்கம் தேவைப்படுதுன்னா இன்னும் மனதை கடக்கலன்னு அர்த்தம். அடுத்து புணர்ச்சியை பத்தி சொல்லும்போது அகங்காரம் புணர்ச்சியோடு சேர்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உணர்வு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இன்னும் அகங்காரத்தை கடக்கலன்னு அர்த்தம். இந்த உணவும் அப்படிதான் மனதோட தொடர்புடையது. கிருஷ்ண பாரதி அம்மா வந்து அந்த ஒரு கடுமையான முயற்சியோட அந்த வைராகியத்தோட உட்காந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த உணவு, உறக்கம், அந்த மாதவிட எல்லாத்தையுமே ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்ப அந்த வைராகியம் இல்லாம போறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி வகுப்புகளும் இல்ல மற்ற விஷயங்களும் தேவைப்படுதுங்கய்யா. அதனால அந்த வைராக்கியத்தோட நம்ம அந்த ஸ்டேஜை கடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்ப நம்ம கோவப்படும் போது இந்த உலகத்துல இருக்க மற்றவங்க கோபப்பட டெம்பரோட கனெக்ட் ஆகும் சொன்னீங்கல்ல, நம்ம கோபம். அது ஒரு நல்ல புது விஷயம், அது நல்லா இருக்காது. அதாவது கோவப்பட்டோன்னே உங்க ஜீவகாந்தம் வேகமா, இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா உள்ளார போறது 8 அங்குலம், வெளியில போறது 12 அங்குலம் நார்மல் மூச்சு. நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னா அது கண்ணாப்புனான்னு எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியில போயிடும். அப்ப வெளியில போகும்போது இப்ப நம்மளுடைய சூட்சுமமே என்னன்னு பாத்தீங்கன்னா, வித்தையோட சூட்சுமமே ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கணும்னு சாமி சொல்றாருன்னா, இப்ப நீங்களும் மூச்சு விடுறீங்க, நானும் வெளி மூச்சு விடுறேன். உங்களுடைய எண்ணங்களும் வெளியில வருது, என்னுடைய எண்ணங்களும் வெளியில வருது. அப்ப மறுபடியும் நீங்க இன்ஹேல் பண்ணும்போது, வெளியில இருந்து மூச்சு எடுக்கும் போது எந்த எண்ணம் யாரோட குணம் நமக்குள்ள போகுதுன்னே தெரியாது. அதனாலதான் அந்த உணவு சம்பந்தமா சொல்லும் போது கூட இந்த அசைவம் சாப்பிடுறவங்க கையில சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அப்ப அவங்க அந்த குணத்தோட சமைக்கும் போது எண்ணம்ங்கிறது என்னங்கய்யா, மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து வந்து உணவோட சேர்ந்துரும், அது சேர்ந்து நமக்குள்ள போயிடும். அப்ப அதே மாதிரி நீங்க கோவப்படும் போது எத்தனை முரடர்கள் கோவப்பட்டாங்களோ அவங்களோட எனர்ஜி எல்லாம் நீங்க கேட்காமலே உள்ளார சப்ளை ஆயிடுது. திருப்பி நம்ம எங்கேயோ முன்னேறுது. அது சரியாகிறதுக்கு 3 நாள் ஆகுதுங்கிறாங்க.
திருப்பியும் நீங்க வந்து நார்மலைஸ் ஆகுறது ஒன்ஸ் டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா திருப்பி நார்மலாக 3 நாள் ஆகுதாமா. அப்ப அந்த 3 நாளுக்குள்ள திருப்பி கோவப்பட்டீங்கன்னா அது மல்டிபிளிகேஷன் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்படி வித்தையில முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறது? எப்படி பிரம்மரந்திரம் திறக்கும்? அது வந்து ரொம்ப நுண்ணிய பாதைங்கிறாங்க. இந்த பிரம்மரந்திரத்துக்கான பாதை வந்து ஒரு பசுமாற்றினுடைய ரோமத்தை எடுத்து ஒரு 1000 கூறா சின்னதா வெட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு மைல்டான பாதைங்கிறாங்க. அப்ப அதுல அந்த உணர்வெல்லாம் போய் அப்படியே பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பிரம்மரந்திரம் திறக்கும்? எப்ப நம்ம வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறது? அப்ப இதெல்லாம் நம்மள நோக்கி நம்ம தன்னைத்தான் பார்க்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் தாங்க அதெல்லாம். அகத்தாய்வு. அப்புறம் ஒண்ணுன்னு ஐயா, இப்போ வலது காதுல தான் உபதேசம் பண்ண வேணும்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் சொன்னீங்க? அப்படி ஏன் சொன்னாங்க? அது அப்பா வந்து அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்கய்யா, வலது காதுல கொடுக்கும்போது ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே. சப்போஸ் இருங்க என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அவருக்கு காதுல ஒரு அடைப்பு இருந்திருக்கலாம், இல்ல காது சம்பந்தமா நரம்புல ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா இறைவன் வந்து எந்த ஒரு உறுப்பையும் தேவையில்லாம படைக்க மாட்டார். அப்ப இந்த பக்கம் அவரால கிரகிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு காதுல கொடுங்கிறாரு சாமி. ஓகே ஓகே. இருக்கலாம் இல்லைங்களா? அவருக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அப்ப ஒரு காதுல கொடுத்து முடியலன்னா இன்னொரு காதுல கொடுங்க அப்படிங்கிற. இப்போ 2 காதும் செவிடா இருந்தா என்ன பண்றது? இது ஒரு அருமையான கேள்விங்கயா. இது வந்து ஜீவன் உணர்வதாகும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காரு. இத வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம ராமசாமி ஐயா கோயம்புத்தூர்ல ஒரு ஐயா இருந்தாங்க. அவர் ஒருத்தருக்கு உபதேசம் கொடுக்கும்போது எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா 10 அடி தூரத்துல இப்ப நம்ம எல்லாம் வந்து பக்கத்துல உட்காந்தானே இப்படி கொடுக்க சாமி சொல்லியிருக்காங்க. தூரமா உட்கார சொல்லியிருக்காரு. கதி எடுறா அப்படின்னு சொன்னாராம், அவர் கதி எடுத்தாராம். அப்போ இது ஜீவனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கய்யா. ஒருத்தருக்கு காதே கேட்காமல் இருந்தாலும் இந்த ஜீவன் உணர்றதுக்கு தயாரான நிலைமையில இருந்தா அதை உணர்ந்துரும்யா. குடுக்கிறவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும், வாங்கறதுக்கும் அந்த ரிசெப்டிவிட்டி இருக்கணும். ரெண்டுமே இருக்கணுங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். இப்போ நாங்க வந்து பவர் பிளான்ட்ல வேலை பார்க்குறோம். ஒரு பவர் சிங்க் பண்றோம்னா 50.01 EBல இருந்து எங்க பிளான்ட்ல இல்லைன்னா சிங்க் ஆகவே ஆகாது. அப்ப இதுவும் 50 அதுவும் 50. அப்போ வாங்குறவருக்கு ஃபர்ஸ்ட் தாகம் வேணும், கொடுக்கறவருக்கு கொடுக்குற எண்ணம் இருக்கணும். இப்ப நாம உங்ககிட்ட வர்றோம், எனக்கு வித்தை வேணும்னு கேட்டு வரேன், எனக்கு தாகம் இருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கணும், அப்பதான் அது உள்வாங்கும். எனக்கு தாகமே இல்லாம நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட். அந்த மாதிரி தாங்க வித்தையும். சாமி அழகா சொல்லியிருக்காரு, கொடுப்பவருக்கும் பக்தி வேண்டும், வாங்குவோருக்கும் பக்தி வேண்டும்ங்கிறார். ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்லாம போனாலும் அங்க சிங்க் ஆகாது. அதான் இப்போ ராமகிருஷ்ணவர் எத்தனோ பேர் பின்னால தடவினாரு, விவேகானந்த தடவை கரெக்ட் ரிசெப்டிவ் ஆச்சு. ஏன்னா விவேகானந்தரை பார்க்கும்போது உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாடான்னு சொன்னாராம். இவருக்காக அவர் காத்திருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு நிலையில தான் விவேகானந்தர் அவங்கள போய் பார்க்கவே போறாரு. அதனால நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி உண்டுங்கய்யா. சொல்றத காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம ஏறும். நல்லா நம்ம மனசாட்சிக்கே தெரியுங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்த்தா தெரியும். அதிகாலையில எத்தனை பேர் இருந்துச்சு ஜெபம் பண்றோம், இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட இல்லாம இருக்குதா? இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டோம்னாங்கய்யா, நம்மளும் கிருஷ்ண பாரதி அம்மா மாதிரி, ஒரு நித்யானந்தர் ஐயா மாதிரி நாமும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ கிருஷ்ணானந்த பாரதி வந்து 4 மாசத்துக்கு முன்னாடியே அவரு சமாதி அடைவே சொல்லிட்டாங்களாம், அது அப்படிங்களா? ஆமாங்கய்யா, அது தெரியுங்கய்யா. அதாவது நம்ம வந்து அவ்வளவுதான் வந்து எப்ப வந்து நீங்க அந்த உணவு உறக்கம் இந்த விஷயங்களை கடந்து போறீங்களோ அப்ப உள்ளுக்குள்ளே அந்த டிவைன் கம்யூனிகேஷன் வந்துருங்கய்யா. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தானே பேசுது. அப்ப அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சிடும், நம்ம இவ்வளவு நாள்ல இந்த இடத்துல போய் சமாதி ஆக போறோங்கிறது முன்கூட்டியே அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அது இயல்பா வருங்கய்யா, உள்ளுக்குள்ள அனுபவப்படும் போது அதெல்லாம் தெரியுங்க. கண்டிப்பா அது அவங்க சந்தோஷமா தான் சொல்லியிருக்காங்க. உண்மைங்கய்யா. ஏன்னா அந்த பிறவி கொடுக்கப்பட்டதே ஈஸ்வரனோட ஐக்கியமாகறதுக்கு தான். நாம தான் அந்த உலக விஷயத்தை புடிச்சுக்கிட்டு எப்படி இதை விடுறது அதை விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க உள்ளுக்குள்ள போய் அந்த ஆனந்தத்தை உணர்ந்து அந்த அமிர்தம் சுரந்ததுக்கு அப்புறம் உலகம் வந்து ஒரு கனவாதான் தெரியும் அவங்களுக்கு. நமக்கு கனவுன்னு சாமி சொல்லியிருக்காரு, இன்னும் ஃபீல் பண்ண முடியல நம்மளால. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கனவா தெரியும், வெளியில இருக்கிற விஷயம்லாம். உள்ளுக்குள்ள போறதுதான் ஆனந்தம். அதுக்குதான் அந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்ப அந்த பற்று பத்தி சொல்லும் போது மனைவியோட பற்று, குழந்தையோட பற்று வைக்கலாமா வைக்கக்கூடாது? அதாவதுங்கய்யா, பற்று வேற, அதாவது முறையிடுதல் வேற, சரணாகதி வேற. ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கிறோம், நம்ம கூட குழந்தை மனைவி எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது, உடை அளிக்கிறது, கல்வி அளிக்கிறது நம்மளுடைய கடமைங்க. ஆனா என் குழந்தை படிக்கும் போது நீ டாக்டரா தான் ஆகணும்,
நீ இன்ஜினியரா தான் ஆகணும், நீ ஐடி ஃபீல்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு திணிவு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து பற்று. நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நீ டாக்டர் ஆகு, இன்னும் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்காக நம்மளுடைய மானாபிமானத்துக்காக அதை கருத்தை திணிக்க கூடாது. அவன் தகுதிக்கு என்ன படிக்கிறானோ அதை படிக்கணுங்க, அதை விட்டுறணும். நம்ம கருத்தை அங்க திணிக்க கூடாது, அது பற்றா வந்துருது. சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னாங்கய்யா, இதுவும் ஒன்று விஷயம் சொல்லிடுறோம். முறையீடுதல்ங்கிற இப்ப கடவுள்கிட்ட போயிட்டு சாமி என் மகன் இப்படி ஆகணும், என் மகன் இப்படி ஆகணும் அப்படிங்கிறது வந்து முறையிடுதல். கடவுளுக்கு வந்து நம்ம கமெண்ட் கொடுக்கறது. சரணாகதிங்கிறது உங்க மூலமா உங்களுடைய அருள்னால எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை எப்படி வளரணும் என்னங்கிறது உங்க பொறுப்புன்னு சொல்றது சரணாகதி. இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா, இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி நாங்க திருவையாறுல இருந்து கோயம்புத்தூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ரயில்வே ஸ்டேஷன் போற வரைக்கும் இந்த லக்கேஜ் எல்லாம் கையில எடுத்து போறது என்னுடைய வேலை, அது வந்து பற்று. ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் எனக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஓரமா வச்சு நான் படுத்துங்கன்னா அது பாட்டுல அங்க போய் சேர்ந்துரும். ஆனா ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னுடைய பெட்டின்னு சொல்லி நான் தலையிலே வச்சுட்டு போனேன்னா என்ன ஆகுங்கய்யா? அதுதான் பற்று. அப்ப கடவுள் வந்து வழி நடத்துறா, இறைவன் தான் நம்ம வழி நடத்திட்டு இருக்காரு. அப்ப சரணாகதி வரணுங்கய்யா, பற்று வந்து இருக்கக்கூடாது நம்மளுக்கு. கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. ஓகே, நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ராமச்சந்திரன் பேசுகிறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாளைக்கு அப்புறம் சாமி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சாமிக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ரொம்ப நல்லதுயா. என் பேர் ராமச்சந்திரன், அறிமுகப்படுத்திக்கிறேன். இங்கே பாலசுப்ரமணியம் ஐயாவும் ரமேஷ் ஐயாவும் சித்த வேதத்தின் உள் பயணித்து உள்வழி பயணம் பற்றிய பல்வேறு விஷயங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். சரிங்க சரிங்க. சித்த வேதத்துக்கு வெளியே அதை சுற்றி உள்ள விஷயங்களை நீங்கள் இப்போது வழங்கி இருக்கிறீர்கள். அரவுண்ட் சித்த வேதம். அப்படி வழங்கும் போது கண்ட விஷயங்களை வழங்காமல் கண்கண்ட விஷயங்களை வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், நன்றி தெரிவிக்கிறேன் அனைவரின் சார்பிலும். நன்றியே தேவையில்லைங்கய்யா, இது அப்பா வந்து நமக்கு கொடுத்த விஷயம், நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள ஆத்ம சகோதர சகோதரிகள் இடையில், அவ்வளவுதான். அதைத்தான் நன்றி என்ற வார்த்தையில் சொல்கிறேன். சொல் நன்றி, அர்த்தம் நீங்கள் சொல்லுவது. சரிங்க சரிங்க. இங்கு நீங்கள் ஆர்ஜி சேகரையா தான் வேணும் அந்த கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா ரெண்டு காதும் இல்லாட்டா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னா, கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் அங்க ஆர்ஜி சேகரையா இருக்கிறார்னு அர்த்தம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. யோசிச்சுட்டு இருப்பாங்கய்யா, நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தயக்கம் இல்லாம கேட்கும் போது எல்லாத்துக்குமே அந்த விளக்கம் போய் சேரும். இல்ல, அல்லது நம்மள மாதிரி ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்கன்னு கூட நம்பிக்கை நம்ம மேல ஆர்ஜி சேகர் நம்பிக்கை கூட இருக்கலாம். நான் இப்போ ஏன் உள்ள வர்ற மாதிரி ஐடியா இல்ல. உங்களுடைய தேனமுத சுவையை சுவைத்து கொண்டிருக்கும் போது, விருந்தே உண்டு கொண்டு இருக்கும்போது உள்ள வர்ற எண்ணம் இல்ல. ஆனால் ஏன் வந்தேன், கிருஷ்ணானந்த பாரதி பத்தி நீங்க சொன்னீங்க. அவங்க டாக்டரா லண்டன்ல இருந்து செயல்பட்டவர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உள்ள வர வேண்டிய வந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் நானும் என் மனைவியும் வடகரை ஆசிரமத்தில் அறையில் இருக்கும்போது என் அழைப்பிற்கிணங்க என் அறைக்கு வந்து 2 மணி நேரம் எனக்கு வேத உபதேசம் செய்தார். பல விதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் இந்த கோபம் பற்றிய ஒரு விஷயம், அதனாலதான் நான் அந்த உள்ளே வர வேண்டியதாச்சு. ரொம்ப சந்தோஷங்கய்யா, சொல்லுங்கய்யா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோபம் வேண்டும். என்ன இப்படி சொல்றீங்க, ஞானபிதா வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க சொல்றீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன என்றால், அவர் MBBS டாக்டர். ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கும் பொழுது மறுநாள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் ஒரு வயதான பெண்மணிக்கு. அதற்கு 7 லட்சம் ரூபாய் கட்டி விட்டார்கள். இவர்கள் அவர்களை மாலையில் சந்திக்கிறார்கள். நாளை ஆபரேஷன், விடிஞ்சா கல்யாணங்கிற மாதிரி, விடிஞ்சா ஆபரேஷன். அப்பொழுது இவர் மூட்டில் கை வைத்து திருக்கி அதில் சில மந்திர தந்திரம் இல்ல, மெடிக்கலி ஏதோ செய்தார்கள், சரியாகிவிட்டது. உடனே அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவர்கள் இவரை திட்டினார்கள். நீ இங்க வேலை பார்த்தா ஆஸ்பத்திரி பொழப்பு எப்படி நடக்கும், 7 லட்சம் ரூபாய் கட்டினத ரிட்டர்ன் கேட்கறாங்களே, நீ வேண்டாம் இங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
கிருஷ்ணானந்த பாரதிக்கு கோபம் வந்தது. அவர் சொல்றாங்க, எனக்கு கோபம், நான் வந்து ஆடிட்டர் சொல்லும்போது இதை எப்படி விடுவதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு அபத்தமா சில பேர் பேசுறாங்கம்மா, சில பேர் நான் உங்கள்கிட்ட சொல்ல அபத்தமா அது மாதிரி பேசுறாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த டாக்டர், ஆடிட்டர், சார்ட்டர் இதெல்லாம் சொல்லி அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் பொழுது என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அவர்கள் அந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு, எனக்கு கோபம் வந்தது, ஆனால் அந்த கோபத்தை ஆன்மீக தேடலுக்கு, நன்மையை நிலைநிறுத்துவதற்கு என் மேலேயே நான் செலுத்தி கொண்டு நான் மேற்கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேறினேன் என்று சொன்னார்கள். எனவே ஒவ்வொருவரும் தன் மீது கோபப்பட வேண்டும். கோபப்பட்ட இல்ல உலக ஜடமாக இருந்தது பாயிண்ட்டுக்கு மறுப்பு அல்ல, அடிஷன். நாட் இன் லியூ ஆஃப் யுவர் பாயிண்ட், பட் அடிஷன் டு யுவர் பாயிண்ட். புரியுதுங்க. அந்த வகையில நமக்கு கோபம் என்பது ஒரு வகையில் தேவைப்படுகிறது. இதை இன்னொரு விஷயம், வேலாயுதம் ஐயா தெரியவில்லையா, நம்முடைய நடிகை கேர்விஜா ஹஸ்பண்ட், அவருக்கு ஆடிட்டர், அந்த வகையில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் ஒரு கதை சொன்னார் மலையாளத்தில். அதாவது பாம்பாயிட்டி இரு அப்படின்னு மலையாளத்தில் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் செல்கிறார். அங்கே ஒரு மக்கள் எல்லாரும் ஓடி வந்து அவரிடத்தில் முறையிடுகிறார்கள், ஐயா இந்த ஊரில் ஒரு குளம் இருக்கிறது, அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தவே முடியவில்லை, ஏனென்றால் அங்கே ஒரு மரத்தின் மேல் ஒரு பெரிய நாகம், அது போவோரெல்லாம் கொத்தி விடுகிறது, கோபத்தால் கடித்து விடுகிறது என்று சொன்னார்கள். உடனே அந்த முனிவர் அந்த பாம்பிடம் போய், பாம்பே ஏன் இப்படி செய்கிறாய், கோபத்தை தவிர், விடு என்று சொல்லி விட்டு சென்று விட்டார் தீர்த்த யாத்திரைக்கு. சில நாள் கழித்து திரும்பி வரும் பொழுது அந்த கிராமத்தில் நான் ஒரு பாம்பை பார்த்தோமே, அறிவுரை கொடுத்தோமே, அது எந்த நிலையில் இருக்கிறது பார்க்கலாம் என்று பார்ப்பதற்கு சென்றால் அந்த மக்களிடம் விசாரித்தார். மக்கள் சொன்னார்கள், அதுவா, அது சும்மா கிடக்குது, செத்த பாம்பு மாதிரி தொங்கிட்டு ஏதோ கிடக்குது. நாங்க போய் பார்த்தா உடம்பெல்லாம் கல்லெறிபட்டு அது இருக்கிறது. என்ன இப்படி ஆகிவிட்டது என்று கேட்டபோது பாம்பு சொன்னது, ஐயா நீங்கள் தானே சொன்னீர்கள் கோபப்படக்கூடாது, சீரக்கூடாது என்று. அப்பொழுதுதான் அந்த முனிவர் மகான் அந்த பாம்பிடம் சொன்னார், நீ சீர வேண்டாம், கடிக்க வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம் என்பதற்காகத்தானே சொன்னேனே தவிர, நீ பாம்பாயிட்டி இரு, அதாவது பாம்பு பாம்பாக இரு, உன்னை காத்துக் கொள்வதற்கு கோபத்தோடு இரு, அதை நான் இல்லை என்று சொல்லவில்லையே அப்படின்னு அவர் சொன்னார். எனவே பாம்பு எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாதே தவிர, தன் பிள்ளை ஒரு தவறு செய்தால் நாம் கோபப்படுவதில்லையா? இல்லாவிட்டால் போகட்டும்னு சொல்லி ஈரத்துணி மாதிரி ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்க முடியுமா? எனவே உரிமையுள்ள இடத்தில் கோபப்பட வேண்டும். இது கிருஷ்ணாந்தவாரி சொல்லதில்லை, முதல்ல டாக்டர் சொன்னது முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்றது வேளாண்மையா சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சில கருத்துக்கள் அடிஷனல் பாயிண்ட்ஸ். ஏன்னா கிருஷ்ணாந்தவாரி சொல்லாதது அவரை கூட சொல்லிடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, டெலிபதியில நான் கேட்பேன், நீ பேசுவதெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார். ஏன்னா எங்க உங்களை எப்படி பாக்குறது, எப்படி பேசுறது, போன் நம்பர் கொடுங்க சொன்ன பிறகு அப்பா என்ன அப்பான்னு சொல்லி, நீங்க உன் மகள், நான் எங்க அப்பா, நீங்க டெலிபதியில் பேசும்போது எனக்கு கேட்கும், நான் பதில் சொல்லுவேன். அதனால அவங்களை பத்தி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறனால சொல்லிடுறேன். அது முதல்ல சொன்னது அவங்க சொன்னது, ரெண்டாவது வேலாயுதம் ஐயா சொன்னது. எனவே உரிமை உள்ள இடத்தில் கோபம் தேவைப்படுகிறது. குழந்தையை திருத்துவதற்கு, குடும்பம் அல்லது நெருங்கிய உறவுகளில் ஒருவரை திருத்துவதற்காக காட்டப்படும் கோபம் அது அன்பின் வெளிப்பாடு. அதே நேரத்தில் கோபத்தை அடக்குவதை விட அதை புரிந்து கொள்வது முக்கியம் என்று கூட சத்குரு சொல்வார். கோபம் ஏன் வருகிறது, எதுக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு கோபம் வராமல் இருக்கும் நிலைக்கு போக வேண்டும் தவிர வந்தவுடன் அதை அடக்குவது சரியல்ல என்றும் சொல்லுவார். அடுத்து ஒரு போர் என்றாலோ, ஒரு பரீட்சையில் படிக்க வேண்டும், கஷ்டமான பரீட்சை, மோட்டிவேஷன் வேண்டும் என்றாலோ அங்கும் கோபம் தேவைப்படுகிறது. இன்னும் வேறு மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், தற்காப்பு அல்லது வலிமை ஆபத்தான நேரங்களில் உடலை தயார்படுத்தவும், ஒரு செயலை செய்ய தேவையான உடனடி ஆற்றலை, வலிமையின் வெடிப்பு என்பார்கள் அந்த கோபம். ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டால், பலாத்காரப்படுத்தப்பட்டால், கோபம் வராவிட்டால் என்ன செய்வது? அங்கு கோபம் வந்து நின்றால்தான், செயல்பட்டால்தான் அந்த பாலியல் பலாத்காரத்திலிருந்து தப்பிக்க முடியும். எனவே அங்கு கோபம் தேவை. மாற்றத்திற்கான தூண்டுதல், அநீதி இழைக்கப்படும் பொழுது அல்லது இலக்குகளை அடைய முடியாமல்
நான் பிரம்மரந்திரத்தை சேர முடியவில்லையே, நான் ஞானம் அடைய முடியவில்லையே என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் கோபம் அங்கு தேவைப்படுகிறது. அந்த சூழலை மாற்றவும் விடாமுயற்சியுடன் செயல்படவும் நமக்கு அது தேவைப்படுகிறது. எனவே சுய பாதுகாப்பு நமது எல்லைகளை மற்றவர்கள் மீறும் பொழுதும் கோபம் ஒரு எச்சரிக்கை உணர்வாக தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் தவறுகள் செய்வதற்கு, மற்றவர்களை இடைஞ்சல்கள் செய்வதற்கு அந்த கோபம் தேவையில்லை. இப்ப என்னை எடுத்துக்கொண்டால், மாடி தோட்டத்தில் செடி வைத்திருந்தேன், தண்ணீர் ஊற்ற வேண்டும், பைப்பு ரிப்பேர் ஆகிவிட்டது. எனவே ஒரு முறை போய் சொன்னேன், வரவில்லை. மறுநாள் சொன்னேன், வரவில்லை. மூன்றாவது நாள் செடிகள் எல்லாம் காய்ந்து போக ஆரம்பித்து விட்டது. எனவே நான் போய் கோபமாக சொன்னேன். உடனே எழுந்து என்னுடன் வந்து விட்டார். ஏப்பா 2 நாளா சொல்றேன்னு வரலையே, இப்ப மட்டும் வர்றியேன்னு. அப்ப சொன்னாரு, 2 நாளா நீங்க கோவப்படாம சொன்னீங்க, அதான் வரல. இப்ப இவ்வளவு கோவப்பட்டுட்டீங்க, அதனால வரேன்னு கூட வந்தார். இப்பொழுது சொல்லுங்கள், கோபம் வேண்டாம் வேண்டாம் என்று ஒரே வரியில் சொல்லிவிட முடியுமா? உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். ராமச்சந்திரையா, அதாவதுங்கய்யா, உலக வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. உலக வாழ்க்கைக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஆன்மீக வாழ்க்கையோடு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக தேவைக்காக நீங்கள் செய்த விஷயம். தண்ணீர் ஊற்றுறது, இதெல்லாம் உலக தேவையை பூர்த்தி பண்றதுக்காக நீங்க செய்த விஷயம். இன்னொன்று, கோவப்படும் போது முதல்ல ஒரு மனிதன் பலவீனமாக்கப்படுகிறார். அவருடைய ஆன்மீக ஆற்றலும் சரி, உடல் அளவில் ஏகப்பட்ட மாற்றங்களும் நிகழ்கிறது. நீங்க 3வது நாள் கோவப்பட்டதுனால அவர் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் தவறானது. முதல் 2 நாட்கள் நீங்க பேசி பேசி அவர் வரலங்கும் போது, 3வது நாள் உங்க மனதில் எழுந்த அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் அவர் மீது போகும்போது அவர் வந்திருக்காரே தவிர, 3வது நாள் நீங்க கோவப்படாம இருந்தாலும் அவர் கண்டிப்பா வந்திருக்க தான் செய்வார் அந்த இடத்துல. சரி, அதே எடுத்துக்கலாம். நீங்க நான் பேசுறது எல்லாமே வெளி விஷயம் என்று சொல்ல முடியாது என்பதால், கோபம் என்பதே வெளி விஷயம்தான். அண்ணா கிருஷ்ணானந்த சொன்ன மாதிரி அந்த கோபத்தை ஆன்மீக தேடலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அதைத்தான் நான் பேசுவதை வெளி விஷயம் அல்ல, வெளியில் உள்ள விஷயத்தை உள் விஷயத்துக்காக, ஆன்மீக தேடலுக்காக, நமக்கு நன்மை நிலையுறுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கே அவங்க சொன்ன பாயிண்ட். கோபப்படும் போது நம்ம சுய சிந்தனையிலே இருக்க மாட்டோம், நம்ம நினைவிலே இருக்க மாட்டோம். ஏக்கம் இருக்கலாம். அதாவது ஆன்மீகத்துல முன்னேறணுங்கிற ஏக்கம் வேற, கோபம் வேற. நம்ம இன்னும் இப்படி இருக்கோமே, உபதேசம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சே, நம்ம முயற்சி பண்ணி மேல போகணுமே அப்படிங்கிறது ஏக்கம். அந்த உணர்வின் பெயர் ஏக்கம். கோபம் அப்படிங்கிற உணர்வு வரும்போது அது நம்மளோட ஆற்றலை வீணடிக்கவே செய்கிறது. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, நமக்கு வழிகாட்டியா திகழ்ந்த பெரியவர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துல நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நடந்து விட்டதுன்னு சொல்லி, அந்த இடத்திலிருந்து யார் நகர முயற்சிக்கிறாரோ, நகருகிறாரோ, அவர்தான் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அந்த அனுபவசாலியின், அந்த ஞானியின் திட்டவட்ட கருத்துங்கய்யா. இல்ல, நீங்க பேசுறது வெளி விஷயம். நான் வெளி விஷயமே பேசலையா. நான் பேசுறது உள் விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப வெளி விஷயம் உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப மோட்டார், தண்ணி மோட்டாரை கூப்பிட்டதெல்லாம் வெளி விஷயம் உதாரணத்துக்கு சொன்னேன். நீ உதாரணத்தை விட்டுருங்க, நான் உள் விஷயமாகவே சொல்கிறேன். நீங்கள் அதீதமான ஒரு என்ன சொன்னீங்க, ஒரு உணர்வு சொல்றீங்க இல்லையா, அதனுடைய உயர்ந்த நிலை தான் கோபம் என்று சொல்றேன். அதே ஆன்மீக தேடலுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் வரை அது நல்லது. ஆனால் மற்றவர்கள் இடைஞ்சல் செய்யும் போது அது கெடுதல். அப்படிதான் எடுத்துக்கணும். ஒரே வரியில சொல்லக்கூடிய விஷயம் அல்ல என்று சொல்ல வர, அவ்வளவுதான். கோபம் நல்லதுன்னு சொல்வதற்கான எனது வாதம் அல்ல. அது நீங்க என்னென்ன சொன்னீங்க, கோபக்காரவங்க கொலகாரனோட இணைச்சிருது, நம்முடைய அதாவது இன்னொருத்தர் பண்ண தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ள தண்டனை தான் கோபம். ஒரு ஆள் மேல நான் கோபப்படுறேன்னாலே, ஒரு ஆள் மேல நான் கோவப்படுறேன்னு சொன்னாலே, அவன் தப்பு செஞ்சாலும் கோவப்படுறேன், தப்பு செஞ்சது அவன், அதுக்காக நான் எனக்கு தண்டனை கொடுத்து பிபி சுகர் வரவழைச்சுக்கிறேன். கோபத்தை யாருமே நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனால் நீங்க சொன்ன ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதனுடைய உச்சம் தான் அதே கோபம் என்று சொல்வார்கள். அதைத்தான் கிருஷ்ணானந்தபுரி நான் அதை ஆன்மீக தேடலுக்காக நான் ஆக்ரோஷமாக நான் இதில் பயன் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்கிறத இங்க சமர்ப்பிச்சு. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, நல்ல தகவல்.
ஐயா வேற யாராவது ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா சொல்லுங்க. இப்போ கோபத்தை பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்ச நான் சொல்றேன். இப்போ சொல்லுங்க. கோபப்பட்டா உடல் நல கேடா கேடு இல்லையா? கேடுங்கய்யா, 100% கேடு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கோபப்பட்டுன்னு தலையோட நிறுத்திக்கொள்றாங்க. அதுங்க ஹார்ட்டுக்கு கொண்டு போனீங்க வச்சுங்க, அதுதான் ப்ராப்ளம். அதான் நீங்க தலையோட நிறுத்தினா பிரச்சனை, அது நீங்க ஹார்ட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா தான் உங்க உடல் நல கேடெல்லாம் வருது. அதாங்க அதுதான் மீன் பாய். நன்றிங்க நன்றிங்க. ஏன் வேற யாரும் சகோதர சகோதரிகளுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஆர்ஜி சேகரே, அதை பொய் கோபம்னு சொல்லலாமா? அது நம்ம உடல் நலம் கெடாம இருக்கிறத பண்ண வேணாம், அவ்வளவுதான். அத பொய் கோபம். ஆமா ஆமா பொய். ஆமா, கோபம்னு ஒரு கோபம் அந்த குழந்தைங்களை மிரட்டுறாங்க பாருங்க. கட்டுப்பாடற்ற கோபம் தவறு. கட்டுப்பாட்டுடன் கூடிய நல்ல இலக்கை நோக்கி ஒருவரை திருத்துவதற்கோ, நல்வழிப்படுத்துவதற்கோ, அநீதியை எடுத்து சொல்வதற்கோ, இல்லை ஒரு தீமை நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கோ அங்கு ஒரு வீரம், அதன் பேர் கோபம். அது தேவை. இல்லாட்டா அந்த பாம்பு செத்த பாம்பு மாதிரி கடக்க வேண்டியதான். அது நல்லது அல்ல. பாம்பை கடிக்காத சீராதன்னு சொல்லிய சீர்னா கூட ஓடி இருப்பாங்க ஆளுங்க. அதைத்தான் சொல்ல. அதனால கோபம் கூடாதுன்னு ஒரே வரியில சொல்ல முடியாது. சேஷாத்ரி சுவாமிகள் கூட திருவண்ணாமலையில ஒரு வாசகம் நான் படிச்சிருக்கிறேன். உங்கள் கோபம் நன்மை தருவதாக அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகம் அங்க திருவண்ணாமலை போகும்போது படிச்சிருக்கிறேன். எனவே கோபமே கூடாது என்று சொல்லுவது முழு அர்த்தம் தராதோ என்று ஐயா கார்த்திகனை எவ்வளவு தவறுகள், அதனால எவ்வளவு தீமைகள் இருக்க சொன்னாருங்களா? அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் உடம்பு கெட்டு போகும், நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பது சாட்டாத் உண்மை. அதே போட்டு அத்துடன் புல் ஸ்டாப் வைத்துக் கொள்ளாம ஒரு கமா போட்டு இப்போ நீங்கள் சொன்ன கருத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். ஐயா கார்த்திகனையா, கோவப்பட்டுறாதீங்க ஐயா, நான் ஏதோ தெரிஞ்சே சொன்னேன் ஐயா. ஆனந்தத்தின் உச்சத்துல இருக்கேங்க ஐயா. கோவப்பட்டுறாதீங்க ஐயா. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை உங்களுக்கு தெரியாது, ரமேஷ் அண்ணாவிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு சொன்னீங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும். ரமேஷ் அண்ணா கோச்சிக்க கூடாது, டேக் இட் லைசன்ஸ். உங்க குறை உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி ரமேஷ் அண்ணாவுக்கு உங்க குறை தெரியவே தெரியாது. யாரு குறையும் அவருக்கு தெரியாது. சரி சரி, நன்றிங்க. அந்த ஒரு உயர்ந்த நிலையில இருக்காரு. என்கிட்ட சொல்லுங்க. இல்ல உதாரணத்துக்காக ரமேஷ் அண்ணா பேரை எடுத்தேன். இல்ல ரமேஷ் அண்ணா தவிர யாரும் எடுத்த ரமேஷ் அண்ணாவுக்கு மத்தவங்களுக்கு குறைகள் தெரிவதில்லை. இது என்னோட அனுபவம். என்கிட்ட கேளுங்க, ஒரு ஸ்பெஷல் ஆடிட் ரிப்போர்ட்டே தர்றேன். சரிங்க சரிங்க. அதே உதாரணத்துக்கு சத்சங்கத்துல இருக்கவங்க பேரை எடுக்கிறக்காக எடுத்துட்டேன். நம்மள சுத்தி இருக்கிறவங்க அப்படி வச்சுக்கோங்க. ரமேஷ் ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு நல்ல விஷயமா நான் நினைச்சதை கார்த்திகையா, ராஜா ஜெய பாட்டு இருக்குல்ல, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஆமா ஆமாங்க. அது மாதிரி குறை பார்க்காம இருக்க நல்லதுதான். ஆமா ஆமா, அதுதாங்க அப்பா வந்து சொல்லும் போதே மற்றவங்களுடைய அந்த குணதோஷங்களை பத்தி சிந்திக்கும் போதுங்கய்யா இயல்பா நம்ம அதுக்கு தள்ளப்படுவோங்கிற. அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுட்டும் விரலால் குற்றம் கூறுகையில். நம்ம வந்து மற்றவங்களை ஆட்காட்டி விரல காமிச்சோம்னா மற்ற 3 விரல் நம்மளை பார்த்து நிற்கும். அப்போ நான் வந்து இப்ப ராஜசேகர் ஐயா ஒரு தப்பு பண்றாருன்னு சொல்றேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் நான் அதை செய்யறதுக்கு தயாராயிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப தன்னுடைய குற்றத்தையும் தன்னுடைய தொழிலையும் நினைவு கொண்டு அதை திருத்தி கொண்டு மேல வரணுங்கிறார் அப்பா. ஆக நான் சொல்றதுனால கோவப்படலாம்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். கார்த்திகனை சொல்றதுனால கோவப்படாம சீராமலும் இருக்கணும்னு எடுத்துக்க வேண்டாம். எது யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிடுங்க, அதான் தீர்ப்பு. நன்றிங்க நன்றிங்க. ராமச்சந்திரையா, உங்க பிரின்சிபல் படி உங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும். ஐயா ஐயா சரி சரி சரி. அதாவது நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த கோப நிலைக்குங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாலே நாம அந்த நிலைக்கு ஜபம் பண்ண முடியாது. ஏன்னா திங்கிங் வந்துட்டே இருக்கும். அந்த சண்டாள பாவி காரை இடிச்சானே அப்படின்னு அவன் மேல கடுப்புல இருந்தா எங்கேயா ஜபம் பண்றது? எண்ணங்கள் தான் வரும். எனவே நாம் ஜபம் செய்வதை ஐயா சொன்னாங்களே காலையில். ஐயா நீங்க கார்த்திகனையா காலையில் செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. தூக்கம் வருதுயா, வயசானதுல எந்திக்க முடியலையா? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. யோகா இருந்தா கிளாஸ்லயாவது சொல்லி கொடுங்க.
அதாங்க அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ வந்து தூக்கம் வர்றதுன்னாங்க அதிகாலையில எந்திரிக்கணும்னா அதி சீக்கிரம் தூங்குற பழக்கத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும். அது இயர்லி ஒண்ணு டு இருக்கு. பெட், இயர்லி இங்கேயே டு பெட். 10:30 10:45 விட்டா ஸ்கூலு, நான் எப்ப வீட்டுக்கு போய் எப்போ பாத்ரூம் போய் எப்ப தூங்குறது சொல்லுங்க, நியாயமா? நீங்க ரமேஷ் ஐயாட்ட எடுத்து சொல்லுங்க. சரி, இல்லைங்க, இப்போ இப்போ ஜெபம் முக்கியங்கிறவங்க காலைல எந்திரிச்சுதாங்க ஆகணும். ஜெபம் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டுமே எந்திரிச்சு. ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். இப்போ நீங்க ஜெபம் செய்வது சொல்லி எத்தனை மணி சொல்றீங்க? காலை என்ன எத்தனை மணி? அதாவதுங்கய்யா 3 பொதுவா மணி செய்பவர்கள் உண்டு, 4 மணி செய்பவர்கள் அதாவதுங்க உண்டு. எத்தனை மணியா? பொதுவா அதாங்கய்யா நம்ம ஒரு மினிமம் வந்து நம்ம உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கும் போது மனம் வெளியில பட்டிருக்கும் போது தூக்கம்ங்கிறது ஒருத்தருடைய அந்த மனம் வெளிப்பட்டதுக்கும் அந்த உடல் ரீதியான வேலைகளுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். சரி, உதாரணத்துக்கு எனக்கு வந்து மினிமம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். மாறுபடும். எனக்கு வந்து 8 மணி நேரம் தூங்கினாதான் நான் ரிலாக்ஸா இருப்பேன் என்னைய பொறுத்த அளவுக்கு. சில பேர் வந்து என்னன்னா ஒரு 6 மணி நேரம் தூங்கினாலே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நம்மளுடைய இலக்கு என்னன்னா ரமேஷ் ஐயா கேட்டுதான் இருப்பாரு. அவரு கூட ஆஹ் சொல்லியிருக்காரு, அலாரம் வச்சிட்டுல எந்திரிக்காதீங்க, உங்களுக்கு அப்புறம் தூக்கம் வரும். ஜெபம் பண்றீங்களா அதான் தூங்குறான்னு தெரியாது. அதான் கண்ணை அதான் மூடிட்டே காலையில கண்ணை திறந்துட்டே காலையில தூங்கி பழக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தூங்குவீங்க, அப்படி தூங்காதீங்க. அதனால முடிஞ்சு பழைப்பு போன செஞ்சீங்க. அதாவதுங்க அது நல்ல கருத்து தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போகணும். சப்கான்சியஸ் மைண்டை வந்து ஒரே நேரம் நம்மளால அடிச்சு நொறுக்க முடியாது. ஆனா அந்த இன்னைக்கு வந்து உதாரணத்துக்குங்கய்யா நீங்க ரெகுலரா 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ, ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம்னு ஒரு தீர்மானத்தை வைங்க. ஆ, அடுத்த நாள் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போங்க. இது என்ன ஆ, சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 21 டேஸ் ரொட்டீன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஆ, 21 நாள் நீங்க ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பண்ணி ஆகணுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா ம், அதுக்கப்புறம் அதுவாவே உங்களை அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உங்களை எழுப்ப ஆரம்பிச்சிரும் அப்படிம்பாங்க. ஆ, ஒரு 21 நாள் ஒரு கொள்கையை வச்சு நீங்க எந்திரிச்சு ஆகணும். வேற வழிக்கு உதாரணத்துக்கு சொல்லணுட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க. இப்ப நானே இருக்கிறேன் அப்படின்னா தப்பாவே எனக்கு நினைக்கல. தொடர்ந்து ஏ ஷிப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6-2ங்கிறது என்னுடைய ஷிப்ட். தொடர்ந்து ம், எனக்கு 21 நாள் ஏ ஷிப்ட் தான்ப்பா வந்தாகணும்னு கம்பெனில ஒரு ரூல் போட்டாங்கன்னா எனக்கு சம்பளம் வேணுங்கிறதுக்காக தினமும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் நான் போவேன். ஆமா, இல்ல நீ விரும்பின ஷிப்ட்டுக்கு வரலான்னு சொன்னா என் மனம் சோம்பல் ஆகி சரி ஏ ஷிப்ட் போகும்போது எந்திரிக்கலாம், ஜெனரல் ஷிப்ட் போது தூங்கலாம்னு என்னை தூங்க வச்சிரும். அப்போ சரி, இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது அந்த மனம் தான். எது தேவை? ஆ, இப்ப கம்பெனில வைக்கும் போது மட்டும் நான் எப்படி போறேன்? ஏ ஷிப்ட் வாங்குறாங்க, நைட் ஷிப்ட் வாங்குறாங்க, நைட்டு முழிச்சு கண்ணுக்குள்ள வேலை பார்க்கறேன். அப்ப எனக்கு பணம் தேவைப்படுது, குடும்பத்தை காப்பாற்றணும், அது வேலைன்னு சொல்லி அதுக்கு போய் முழிக்கிறேன். இதே சாதாரணமா இருக்கறனால 9 மணிக்கு நான் மட்டும் படுத்து தூங்கிடுறேன். அப்போ ஆமா, அந்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? உலக வாழ்க்கைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஆமா. அதுதான் எனக்கு நடந்துட்டு இருக்கும். அப்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆ, ஆரம்பிக்கும் போதுதான் உங்க கரெக்ட், கரெக்ட். சூழ்நிலை மாறுங்க. அதுல ஒரு டவுட்டு. இப்போ அப்ப நீங்க அகத்துல ஆ, மாற்றணும் நம்ம. நீங்க வைத்திய துறையிலும் யோகாவிலும் சொல்லிக்கூடாத ஒரு டவுட்டு. எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்க சாப்பிடுன்னு 2, 3 மூலிகை மருந்து அது இதுன்னு இந்த வயசுக்கு அப்புறம் சொல்றாங்க. இப்போ எந்திரிச்ச உடனே அந்த எம்டி ஸ்டமக்ல சாப்பிட வேண்டிய அந்த மருந்து, இந்த அஷ்டசூரணா, அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டு செய்யலாமா? இல்ல கம்ப்ளீட் எம்டி ஸ்டமக்கா உட்காரணுமா? யோகாவை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் எம்டி ஸ்டொமக்ல மட்டும்தாங்க உட்காரணும். என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யோகா பண்ணும்போது நீங்க உடலை வந்து பலவிதமான கோணங்கள்ல திருப்புவீங்க. அப்போ அந்த உள்ளுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த செரிமானத்துக்கு போக வேண்டிய சக்தி உடலை வளைக்கிறதுக்காக வரும்போது செரிமானம் கெட்டு அது சர்க்கரையா கொழுப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பியூர் எம்டி ஸ்டொமக்கா இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி குடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுத்து செய்யலாம் யோகா. இது டிஃபனோ ஃபுல் மீல்ஸோ இல்ல. ஒரு 1/2 ஸ்பூன் மூலிகை மருந்து. எதுவா இருந்தாலுங்கய்யா மூலிகை மருந்துங்கிறது உள்ளார போய் செரிமானம் ஆகணும்ல உங்களுக்கு. அது சரி, தண்ணி சரி. வந்து ஈஸியா செரிமானம் ஆயிடும். வெரி மூலிகை மருந்துங்கும் போது அது உள்ளுக்குள்ள போய் சில விஷயங்கள் செய்யறதுக்கு டைம் ஆகும். எனவே அப்ப அந்த செரிமானத்துக்கு டைம் கொடுக்கணும். 4 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா எப்படி எந்திரிச்சு போறோமோ, புற வாழ்க்கைக்கு, வெளி உலக வாழ்க்கைக்கு, அதே மாதிரி இதையும் ஆன்மீக முன்னேற்றம் மேல வரணுங்கிறதுக்காண்டி செய்யணும். அப்ப நீங்க எந்திரிச்சிருவீங்க. 7 மணி எந்திரிக்காம 4, 4:30, 5க்கு எந்திரிப்பீங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? எனவே இது கண்டிப்பாங்க. ஒரு ஞானம் வேணும்னு முடிவு ஆனா பண்ணணும். ஆனா இத ஒரு கடமையாக செய்ய வேண்டும். ஜெபம் செய்வதை நமது ஆன்மீக முன்னேற்ற கடமையாக செய்ய வேண்டுமே தவிர, ஏதோ கடமைக்கு செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. அதாவதுங்கய்யா அந்த ஆனந்தமா உட்காரணும். அப்பா என்ன சொல்றாருன்னா அ அன்பா, அடக்கமா, பண்பா உட்காருங்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டா ஆமா. போகணும். அதாவதுங்கய்யா நான் செய்யணும் அப்படிங்கிறதோட நமக்கு வந்து அப்பாவுடைய வார்த்தையை மதிக்கணுங்கிற ஒரு விஷயத்துல போகணும் நம்ம அந்த ஆ, இடத்துல. ஆ, 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 இன்னைக்கு கார்த்திகேயன் கூட பேசினேன், ரமேஷ் கூட பேசினேங்கிறதுக்காக அந்த உணர்வு வரக்கூடாது. ஆ, அந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல அப்பா சொன்ன வார்த்தை, இந்த ஆ, ஆ. வித்தையினுடைய கர்த்தா அவரு.
இந்த வித்தையை கொடுத்தது அவரு, வித்தையா இருக்கிறது அவரு, அவர் சொன்னதை கேட்கணுங்கிற நோக்கத்துல அங்க போய் உட்காரணும். அப்பா வந்து 3 விஷயம் சொல்லியிருக்காருயா. இத ஒரு டியூட்டி மாதிரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, டியூட்டி போனா எப்படி நம்ம எந்திரிக்கிறோமோ, டியூட்டி அவர் 3 விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? ஒரே 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அதாவது இதை ஒரு கடமையாக, வாழ்க்கையினுடைய ஜீவன் முன்னேற்றம் நம்ம கடமை. அதுக்குதான் பிறந்திருக்கிறோம். மனிதருக்கே மோட்சம். கிருஷ்ணாநபரி சொன்ன மாதிரி மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருப்பதால் தான் சித்த தீட்சை எடுத்திருக்கிறீங்க, சித்த விதத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். எனவே அது நம்ம கடமையாக, எப்படி 4 மணிக்கு ஆபீஸ்க்கு போற கடமை இருக்கணும், இந்த கடமையாக செய்ய வேண்டும். ஏதோ கடமைக்காக செய்யக்கூடாது. 1. 2வது, அதை கண்ணியமாக செய்ய வேண்டும் என்று சித்தவேதம் 112 அழகா சொல்லியிருப்பார் அவரு. ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய், அதாவது இலகுவாய், யாதொரு சேஷ்டையும் சப்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் 2 மார்பு குழியிலிருந்தோ அல்லது அடித்தொன்றின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம் என்று அவ்வளவு அழகா ஒரு லிஸ்ட் போட்டே டயக்ராம் கொடுத்துட்டாரு. போட்டோ வீடியோ படமே கொடுத்துட்டாரு. இதுதான் கண்ணியம். அது செய்வதற்கான ஒரு கண்ணியம், ஒரு முறை. கடமை வந்துருச்சு, கண்ணியம் வந்து விட்டது, கட்டுப்பாடு வேண்டும் அல்லவா, அதையும் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடவடிக்கை கிரமங்கள். எனவே ஜபம் என்று சொல்லும் போது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு வருகிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லும் பொழுது அங்கு ஜபம் வருகிறது. நான் அரசியல் பேசவில்லை, ஆன்மீகம் பேசுகிறேன். தேறுதல் என்பதால் பேசவில்லை, நம் ஆன்மீகத்துக்கான தேறுதல் என்பதால் பேசுகிறேன். எனவே இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை மனதில் கொண்டு கடமையாக செய்ய வேண்டும். அதை அப்பா சொன்ன மாதிரி கண்ணியமாக செய்ய வேண்டும். அதை நடவடிக்கை கிரமங்கள் என்ற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அப்போது சரியான ஜபம் வரும் என்று ஒரு கருத்தை உங்கள் கருத்தோடு சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன். சரிங்க ஐயா. சித்த வேதம் கூறுவது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் சித்த வித்தை பயிற்சி இருக்கக்கூடாது, சித்த வித்தையில் வாழ்க்கை இருக்க வேண்டும். இதுதான் சித்த வேதத்தினுடைய தத்துவம். அதான் கடமையா கடமையா செய்ய. என்ன சேகரையா, கரெக்ட் தானே? கடமையா அவர் கூட வாட்டி சொன்னாரு, அது டியூட்டி மாதிரி நினைச்சு செய்யணும். அது ஒரு டியூட்டியா நினைச்சு செய்யணும் தவிர ஏதோ அடிஷனல் பாயிண்ட், இது ஒரு அடிஷனல் இது நினைக்க கூடாது. இதுதான் மெயின். தண்ணிக்குள்ள இருக்கிறோம், காத்துக்கு எப்படி அல்லாடுவானோ, போயிரேனே, வயசு 70 50 60 ஏதோ ஒண்ணு ஆயிருச்சே, மிச்சம் எவ்வளவு தெரியலையே, அதுக்குள்ள முன்னேறணுமே அப்படின்னு நினைச்சு செய்யணும்னு அவர் ஒரு வாட்டி சொல்லிடுறாரு. இப்ப இல்ல, முந்தைய ஒரு வாட்டி. அந்த மாதிரி செய்யணும். அத நம்ம அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வடிவேலு சொல்ற மாதிரி இதை 1க்கு 4 வாட்டி எனக்கே சொல்லிக்கிட்டா என் மனசு கேட்டு என்னை நல்வழிப்படுத்துமே, இப்படி கீழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு எனக்கே கோவம் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கே இதை செய்பவர்கள் இருப்பார்கள், கேட்பவர்களில் பல படிநிலை உள்ள இருப்பாங்க. ஹை லெவல்ல நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு உயர்ந்த நிலையில கேட்பவர்கள் இங்கே இருப்பாங்க. அதே நேரத்துல ஆரம்ப நிலையில் உள்ளவர்களும் இருப்பார்கள். அதனால நம்ம வந்து ஏதோ எனக்கு நான் சொல்லிக்கிறேன் ஐயா, எனக்கு மேல எவ்வளவோ பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு அறிவுரையா எடுத்துக்காதீங்க. கீழே இப்பதான் ஆரம்பித்தவங்கள ஒரு அறிவுரையா எடுத்துக்கலாம். ஏன்னா விஷயத்தை வழங்குபவர் குருவின் நிலை, உயர்நிலை, கேட்பவர் சீடன் நிலை. அதை தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமி முருகனே அருளிருக்கிறார், சுவாமி மலை. ஆனா அதே நேரத்துல மேலே இருப்பவர்கள் சொல்லுவதெல்லாம் சரி என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. மேலே இருந்து கொட்டப்படுவதாலேயே அது குப்பை அல்ல என்று சொல்லிவிட முடியாது. அதனால நான் சொல்றதுல குப்பையும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். நல்லது இருந்தா எடுத்துக்கிடுங்க, நல்லது இல்லைன்னா மன்னிச்சிடுங்க ஐயா. நன்றி, ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் அண்ணா, உங்களுக்கு ஏதாவது? ஆத்ம நமஸ்காரம் கார்த்தி. ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது போக இங்கே எல்லாருமே அந்த கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சத்சங்கம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். எல்லாருடைய பங்களிப்போட, எல்லாருடைய கருத்து பரிமாற்றத்தோடையும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. வெறும் லெக்சராக மட்டும் நம்ம ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி, கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாமல் ரொம்ப கலகலன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரிங்கண்ணா.
ஓகே. சரிங்க. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்கய்யா. இல்லைன்னா கார்த்தியோடத நிறைவு பண்ணிட்டு இப்போ அடுத்தது ஜெகதீசன் ஐயாவுடைய அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம். கார்த்தி, நன்றி கார்த்தி. இது போல இன்னும் பல வேலைகள்ல எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத சத்சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். ஆத்து நமஸ்காரங்கய்யா. உறுதியானா அப்பாவுடைய அழைப்பு இருக்கும்போது கண்டிப்பா வருவோம்.